மகிழ்ச்சியின் திறவுகோல் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒசூர் மன்றத்திலிருந்து நமது ஆலியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்கு ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை நாம் அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் ஒசூர் அறிவு திருக்கோயிலில் இணைந்து சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். நமது விஷன் கல்வியில் MSc முடித்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் MSc எலக்ட்ரானிக்ஸ் முடித்து பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகின்றார்கள். பள்ளி கல்லூரிகளிலும் சிறப்பாக நமது மனவளக்கலையை கொண்டு சேர்த்து வருகின்றார்கள். ஒசூரில் உள்ள டைட்டன் டவுன்ஷிப் தவமையத்தில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை மகிழ்ச்சியின் திறவுகோல் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி இவ்வுரையை தொடங்குகிறேன். இணைப்பில் உள்ள அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நம்ம இன்னைக்கு சிந்திக்கிற தலைப்பு மகிழ்ச்சியின் திறவுகோல் அப்படிங்கிற தலைப்பு. ஸோ மகிழ்ச்சியின் திறவுகோல் அப்படின்னா எதை பற்றி சிந்திக்க போகிறோம், எதை பற்றி கொஞ்ச நேரம் உரையாட போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவு பண்ணுறோம். என்னென்னா, மகிழ்ச்சியின் திறவுகோல் அப்படிங்கிறது இரண்டு வாழ்க்கை முறைகளை நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு எடுக்கிறோம். ஒன்று இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய தத்துவத்தையும் வேதாத்திரிய தத்துவத்தையும் இணைத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேதாத்திரிய தத்துவங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியறதுனால முதல்ல இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய தத்துவத்தை ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வேதாத்திரிய தத்துவத்தையும் இக்கிகாய் தத்துவத்தையும் இணைத்து நம்ம உரையாட போகிறோம், சிந்திக்க போகிறோம் கொஞ்ச நேரம். அப்போ இக்கிகாய் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஒரு ஜப்பானிய மொழிய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு நமக்கு பெருசாக அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரிய வேண்டியதில்லை இந்த சூழ்நிலையில். இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா, மகிழ்ச்சியின் திறவுகோல், அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட விருப்பமும். ஆனால் எல்லாத்தினால அது முடியுதா அப்படின்னா ஒரு ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நம்ம இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்க எப்படின்னு பேசுகிறப்போ ஒரு 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 விரக்தியான மனநிலையோடையோ அல்லது எதுவும் ஒரு சலுப்பான ஒரு மனநிலையோ அவங்க வெளிப்படுத்துகிறப்போ, இந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் தான் என்ன, இந்த வாழ்க்கையில நம்ம கற்றுக்க போகிறது என்ன, இது எனக்கு என்ன கொடுக்க போகுது, இல்லை வெறுமனே ஒரு ஒரு நீண்ட நாள் வாழ்றது மட்டும்தான் இந்த வாழ்க்கையோட அர்த்தமா, அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய வாழ்க்கைக்கு உண்டான பெரிய அர்த்தம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்களுக்குள்ள பேசுகிறப்போ பெருசாக அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. என்ன இருக்க போகுது பெரிய அர்த்தம், வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் பெருசாக என்ன இருக்க போகுது இருக்கிற மாதிரி தெரியல. அப்போது இது ஒருவேளை இருந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருப்பாங்களா? ஒருவேளை வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம்னு ஒன்று இருந்து அதை நோக்கி ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தால் அவங்க எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தேடலில் அவங்க அவங்களோட தேடலை தொடக்குறாங்க அந்த 2 நண்பர்கள். அப்போ தான் அவங்க ஒரு புது விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உலகத்தில் 5 இடத்துல, அதாவது ப்ளூ ஜோன்னு சொல்கிறாங்க, அதை 5 இடத்துல, அதாவது USA, இட்டாலி, கிரீஸ், ஜப்பான், இந்த கோஸ்டரிக்கா அப்படிங்கிற இடத்துல 5 இடத்துல அங்கே இருக்கிற மக்கள் ஆவரேஜாக கிட்டத்தட்ட 24% மக்கள் 100 வயசு கடந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. 100 வயசு கடந்து வாழ்றது மட்டும் இல்லை,
அவங்க ஆரோக்கியமாவும், மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு ரிசர்ச்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தேடல்ல அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 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 விஷயம் என்ன கிடைச்சதுன்னா, பர்ட்டிகுலரா ஜப்பான்ல ஒகினவா அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட்ல வந்து, அங்க இருக்கிற மக்கள் வந்து அ ரொம்ப மத்த எல்லா கண்ட்ரில இருக்கிற இடத்த விட, இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப எப்பவுமே உற்சாகமாகவும், சந்தோஷமாகவும், ஒரு நீள ஆயுளோடையும் வாழ்றாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற மக்களுகளுக்கு வந்து ஈவன் 100 வயசு கடந்தவங்களுக்கு கூட பெருசா இதய நோயோ, ஒரு புற்றுநோய் அந்த மாரி ஒரு டிமென்ஷியா போன பெரிய பெரிய எந்த வியாதிகளும் பெருசா இல்லாம, 90 வயசுலயும் ரொம்ப உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத வந்து அவங்க ஆராய்ச்சியில அவங்க பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 இது கிடைச்சது. ஒருவேள நம்ம அங்க போய் அவங்கள நேரா பார்த்தா, நமக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும். எப்படி இந்த மாரி இன்னைக்கு இருக்கிற இவ்ளோ ஹெக்டிக்கான காலகட்டத்தில எப்படி இந்த மக்கள் வந்து சந்தோஷமாவும், ந ஒரு ஹெல்த்தி ஏஜிங்கோடவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அங்க பயணிக்கிறாங்க. ஸோ, அப்ப நம்ம அந்த 2 நண்பர்களோட நம்மளும் பயணிக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஒகினவா அப்படிங்கிற ஐலேண்ட். அதாவது ஜப்பான்ல இருக்கிற ஒரு தீவு. ஸோ, நம்ம அந்த 2 பேர் போறாங்க. அங்க இருக்கிற மக்கள் இந்த ஃபோட்டோல இருக்கிற மக்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள 2 பேர்த்தையும் ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஒரு 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 கம்யூனிட்டி ஹாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறவங்க வந்து, இவங்கள வந்து ஒரு கார்ல கூட்டிட்டு போறாங்க. கார்ல கூட்டிட்டு போறப்போ வந்து கார ஒருத்தர் டிரைவ் பண்றாங்கல்ல, அந்த டிரைவ் பண்றவருக்கு 83 வயசு. கூட இந்த 2 நண்பர்கள் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 35, ஒரு 40 வயசு இருக்கும் அவ்வளோதான். அவங்க கூட இன்னொருத்தர் வந்தாரு. அவங்களுக்கு வந்து 99 வயசு ஆக்சுவலா. ஸோ அப்பவே அவருக்கு அந்த 2 நண்பர்களுக்கும் ஆச்சரியம். 83 வயசுல கார் ஓட்டுறாரே! அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அது இல்லாம கூட ஒருத்தர் வராரு. அவருக்கு 99 வயசுங்கிறது வந்து அவருக்கு ஒரு இன்னொரு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ இன்னமும் அவருக்கு இதுவரைக்கும் சும்மா ஒரு இன்டர்நெட்ல, புக்ல பார்த்தத வந்து அவர வந்து அவர அங்க நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ, இன்னும் அவருக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லன்னா இவங்க வந்து இவ்வளோ சந்தோஷமாவும், இவ்வளோ ஆயுளோட எப்படி வாழ்வாங்க? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப இவங்க அந்த 2 நண்பர்கள் அ புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அத வந்து இவங்களோட இன்டராக்ட் பண்ணியோ, அல்லது அங்க இருந்தோ, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட 2 பேர்த்தோட வேல. அந்த 2 பேர்த்தோட வேலையோட கண்டுபிடிப்பு தான், ஓகே இவங்க வந்து ஏதோ ஒரு கான்செப்ட்ட வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த கான்செப்ட் வந்து அவங்கள வந்து சந்தோஷமாவும், நீள ஆயுளோட வச்சிருக்குது. அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. சரி அத எப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து அ அவர்கிட்ட இந்த 2 நண்பர்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு டேட்டா இருந்துச்சு. அதாவது நேஷனல் ஜியோகிராஃபிக்ல சேனல்ல ஒருத்தர் டான் பட்னர் அப்படிங்கிறவங்க வந்து இவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜப்பான்ல இருக்கிற இந்த பர்ட்டிகுலரா இந்த ஒகினவா ஐலேண்ட்ல இருக்க மக்கள்கள் வந்து ரிட்டயர்மென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே அவங்களுக்கு கிடையாது. சொல்லப்போனா ரிட்டயர்மென்ட் வார்த்தைன்னா, அதுக்கு என்னோட மீனிங்னா என்னன்னே அப்படி தெரியாது. அப்படிங்கிறத வந்து அவரு சொல்லியிருக்காரு. அதாவது ஹேவிங் எ பர்ப்பஸ் இன் லைஃப் இஸ் சோ டீப்லி எம்பெடட் இன் ஜப்பானீஸ் கல்ச்சர். அதாவது வாழ்க்கையோட நோக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஜப்பானீஸ்களோட கல்ச்சர்ல வாழ்க்கைக்கு உண்டான நோக்கங்கிறது அவங்களோட கல்ச்சர்ல இன்ஹெரண்ட் ஆயிருக்குது. அப்படிங்கிறத வந்து அப்படி இல்லாதவங்களே இல்லன்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அவங்களோட சந்தோஷத்துக்கும், அவங்களோட அவங்களோட ஹெல்த்தி ஏஜிங்க்கும் அது ரொம்ப முக்கியமா இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு ஆராய்ச்சியில அவங்க நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அந்த 2 நண்பர்களுக்கு தெரியும். அப்போ அங்க போனப்ப தான் அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, உண்மையாவே வந்து அவங்க ஆ ரிட்டயர்மென்ட் ஆகவே இல்ல. ஏன்னா, அங்க இருக்கிற மக்கள் எந்த 80 வயசுல இருந்தாலும் சரி, 90 வயசுல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலைய தொடர்ந்து அவங்க செஞ்சுகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறத அவர் நேர்ல அவங்க அ அத வந்து உணர்றாங்க. எப்படி உணர்றாங்கன்னா, அவங்க கூட்டிட்டு போறவங்க அவங்கள கூட்டிட்டு போனவங்களும் ஒரு ஒரு முதியவங்க தான். அங்க போய் அங்க ஒரு 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 ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்ண வச்சவங்களும், கிட்டத்தட்ட அங்க எல்லாருமே எல்லா ஆக்டிவிட்டிலயும் அ இருந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு ல அதாவது ஏஜ் அதிகமா இருக்கவங்க தான் பண்ணாங்க. அப்போ இவங்க அடுத்தது இவங்க 2 பேர் இந்த 2 நண்பர்களோட கோல் என்னன்னா, இவங்கள வந்து ஒரு ஒரு இவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணியோ, அல்லது வந்து அங்க இருக்கிற வாழ்க்கை முறைய தெரிஞ்சுக்கிட்டு, அத வந்து ஒரு புத்தகமாக்கணும். அல்லது இத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். அப்போ அவங்கட்ட இன்டராக்ட் பண்றப்போ, அல்லது அவங்கட்ட ஒரு 100 பேர்த்த வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும். கிட்டத்தட்ட 100 பேர்த்த 100 வயசு தாண்டுனவங்கட்ட அ
என்ட்ரி பண்ணதுல அவங்க முக்கியமா இந்த 2 நண்பர்களுக்கு கிடைச்ச முக்கியமான 4 விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற எல்லாரும் மக்களும் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்றாங்க. ஏதாவது ஒரு வகையில எக்சர்சைஸ் பண்றாங்க. ஒரு இன்ஃபார்மல் கம்யூனிட்டில இருக்காங்க. அதாவது இன்ஃபார்மல் கம்யூனிட்டினா, இப்ப நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் மகரிஷிக்கு ஓட இதுல வந்து மனவளக்கலை மன்றத்துல இருக்கோம். நம்ம எல்லாம் ஆசிரியர்களா இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்வோம். ஆனாலும் நம்ம வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிற வட்டத்திலயோ, அல்லது அருள்நிதியர்கள் அப்படிங்கிற வட்டத்திலயோ, அல்லது அ ஒரு 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 கம்யூனிட்டி நம்ம இருக்கோம். நம்ம கம்யூனிட்டியா வந்து ஒரு தொண்டு செய்றோம். இது வந்து அங்க இருக்கு. இந்த 3 விட முக்கியமா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான பர்ப்பஸ் இருக்கு. இப்ப நம்ம மகரிஷி ஐயா சொல்ற மாரி வாழ்க்கைக்கு உண்டான வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்வு அப்படி நம்ம படிச்சிருப்போம். ஆனா இங்க இக்கிகாய் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு உண்டான பர்ப்பஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஆனா வாழ்க்கையில பர்ப்பஸ் இல்லாதவங்க, வாழ்க்கையில நோக்கம் இல்லாதவங்க, அல்லது என்னோட வாழ்க்கை நான் வாழ்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு தெரியாதவங்களே இல்ல. அந்த ஒரு காரணம் தான் இவங்கள வந்து இவ்ளோ ஆரோக்கியமாவும், இவ்ளோ சந்தோஷமாவும், இவ்ளோ ஹெல்த்தி ஏஜ்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட காரணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அந்த அத தான் இக்கிகாய் அப்படிங்கிற வார்த்தையில ஜப்பான் மொழியில குறிப்பிடுறாங்க அப்படின்னு, ஒரு ரஃப்பா வந்து அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மத்த 3ம் அதாவது டயட் அப்படிங்கிறதும், மத்த விஷயத்த நமக்கு தெரியும். எக்சர்சைஸ் அப்படிங்கிறது தெரியும். கம்யூனிட்டிங்கிறதும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் அல்லது வாழ்க்கைக்கு உண்டான நோக்கம் அப்படிங்கிறது வந்து, இது வந்து எங்கேயுமே அதாவது லாங்கிவிட்டி ஸ்டடில வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு புது விஷயம். இதுவரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு கிடைக்காத ஒரு விஷயம். இந்த ஸ்டடி வந்து எல்லா மக்களுக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக, இது இன்னும் ரிசர்ச்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னும் அவங்கட்ட நெறையா இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க பண்ணது என்னன்னா, எல்லாருமே எப்பவுமே ஏதாவது ஒரு செயல செஞ்சுகிட்டே இருக்காங்க. அதுவும் ஆக்டிவா இருக்காங்க. சந்தோஷமா செய்றாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, "தி ஹேப்பினஸ் இஸ் ஆல்வேஸ் பீயிங் பிஸி." ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கிறது. அதுதான் வந்து அவங்கள வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறது. அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆனா, அது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இப்ப எனக்கு வந்து இ நான் ஒரு செய்ற செயல் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கிறது, இன்னொருத்தங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு, அத வந்து வாழ்க்கையில தொடர்ந்து செய்றது தான் வந்து முக்கியமான விஷயமா அவங்க பார்க்குறாங்க. அதுதான் அவங்களோட ஓன் இக்கிகாயா அவங்க நம்புறாங்க. இத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அந்த 2 நண்பர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சரி, ஓகே. இப்போ அவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கல்ல, அப்போ அடுத்து வேற என்னென்னலாம் காரணங்கள் வந்து அவங்கள வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ஓகே அவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமான விஷயத்த தொடர்ந்து செய்றதுக்கு உண்டான தொடர்ந்து செய்றாங்க. அது வந்து அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது. அப்போ அவங்களோட இக்கிகாய் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்னு இருக்கு, அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அது ஒண்ணு மட்டுமா? அப்படின்னா இல்ல. முக்கியமா அந்த கம்யூனிட்டில என்ன ஒரு அ ஒரு விஷயம்னா, இப்ப இந்த 2 நண்பர்கள் போனாங்க. அங்க இருக்கிறவங்கள வந்து யார் ஒருத்தங்க புதுசா வந்தாலும், யாரோ ஒரு வேற்று மனிதன் வந்த மாரி பார்க்காம, எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு சகோதரர்களா பார்க்குற குணம் வந்து அந்த அந்த கம்யூனிட்டில வர்ற அத்தன பேர்த்துக்கும் இருந்தது. அதுக்கு வந்து ஒரு இச்சரிபா சோட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றாங்க, ஜப்பான் வார்த்தையில. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சமூகம் சார்ந்த ஒரு குவாலிட்டியா அத மெ மு முன்வைக்கிறாங்க. 2வது முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, சின்ன வயசுலருந்தே வந்து விட்டுக் குடுக்குற மனப்பான்மையும், குழுவா சேர்ந்து ஒரு வேலை செய்ற மனப்பான்மையும் அவங்க வந்து சின்ன வயசுலருந்தே அவங்க வளர்த்துக்கிறாங்க. இது 2வது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தாங்க. 3வது பொதுவான ஆர்வங்களை பொதுவா அதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்ல அ ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விவசாயம் பண்றது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்னா, மத்தவங்க வந்து அந்த தொழில் செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த குரூப் எல்லாரும் சேர்ந்து அந்த தொழில் செய்வாங்க. இப்ப எப்படி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செஞ்சாலும், இப்ப குருவின் சேவைங்கிற இடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சிர்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கம்பல்சரி ஒரு ஒரு பொது கம்யூனிட்டில அவங்க வந்து அவங்கள தன்னை இணைச்சுக்கிறாங்க. அப்ப முக்கியமான 3 சமூகம் சார்ந்த விஷயத்துல 1, யாரா இருந்தாலும் சகோதரரா பழகுறாங்க 1. 2வது விட்டுக் குடுக்குற மனப்பான்மையும், குழு பணி அ யு யுனைட்டியோட பழகுறதும் அவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கிறாங்க. 3வது ஒரு குழுவா, அதாவது ஒரு கம்யூனிட்டிய ஃபார்ம் பண்ணி, அந்த கம்யூனிட்டிக்கு உண்டான வேலை எல்லாரும் சேர்ந்து அத செய்றாங்க. இப்ப நம்ம செய்ற மாதிரியான ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 விஷயமும் ஒரு ஒரு முக்கிய விஷயமா பார்க்குறாங்க. அவங்கள எப்பவுமே பிஸியா வச்சுக்கிறதுக்கும், எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும், இது ஒரு முக்கியமா காரணமா வந்து அந்த 2 நண்பர்கள் அவங்களோட இருக்கிறதுனால அத புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப இந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு இந்த காரணங்கள்னால
இவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அஹ் இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வேலையும் செய்கிறாங்க. அதனால இவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து அன்றாட செய்யற செயல் வந்து என்னென்ன செயல்கள் இருக்கு அது வந்து அவங்கள மகிழ்ச்சியை வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு பயன்படுது. அப்போ அவங்களோட ரொட்டீன் என்ன, ஒரு டே டு டே ரொட்டீன், அவங்க காலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, அல்லது அவங்களோட 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 வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் அவங்க உடம்புக்காக பண்றது வந்து முக்கியமா உணவுல வந்து 80% உணவை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. 20 அதாவது 80% ஸ்டொமக் ஃபுல்லாகிறப்பயே சாப்பாடு நிறுத்திக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சின்னதா ஒரு உடற்பயிற்சி செய்றாங்க. இந்த தாய்சோ அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானோட அவங்களோட இதுல இருக்கிற உடற்பயிற்சி. 3வது, ந நல்லா ஆழ்ந்த உறக்கம் உறங்குறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம மகரிஷி ஐயா சொல்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். உணவு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து சாப்பாட்டிலேயே நம்ம வயிற்ற நினைச்சுக்க கூடாது. நமக்கு ஆற்றல் வந்து உணவுல மட்டும் கிடைக்கல. நீர்ல இருந்து, ஆகாயத்துல இருந்து, மற்ற கோள்கள் இருந்து ஆற்றல் கிடைக்கிறதுனால வயிற்ற வந்து 60% ஃபுட்டு, மத்தத வந்து நம்ம எம்ப்டியா விடணும்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதோட நமக்கு இங்க பொருந்தி போகுது. இன்னொன்னு, உடற்பயிற்சியும் உறக்கமும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அவங்க எப்படி இந்த கல்ச்சர்ல ஃபாலோ பண்றாங்களோ, நம்ம மகரிஷி ஐயா வந்து மனவளக்கலை புத்தகத்துல வந்து 5ல் அளவுமுறை கடைபிடிப்பவர்களுக்கு பெரும்பாலும் அ வியாதிகள் பெரும்பாலும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். வியாதிகள் எதுவும் வருவதில்லை அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாலோ பண்றதுல வந்து ஃபுட்டு, உடற்பயிற்சி செய்றாங்க, ஒழுக்கமான தூக்கம் இருக்குது. அடுத்தது, சரி இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, அப்ப இவங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்ல. அதாவது எந்த பிரச்சனையுமே அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னா, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாதனால தான் அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனா அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இந்த உலகம் வந்து குறைபாடுகளோட தான் இருக்கும். அந்த குறைபாடுகள்ல இருக்கிற அழக தான் அவங்க பார்ப்பாங்க. 1. 2வது, இந்த உலகம் நிலையற்றது அப்படிங்கிறத ஏத்துக்கிறது. 2வது. 3வது, இந்த தருணம் மட்டும் தான் அ என்கிட்ட இருக்குது. இதுக்கு முன்னாடி முடிஞ்சதோ, நாளைக்கு வர்றதோ இப்ப என்கிட்ட இல்ல. அதனால முன்னாடி முடிஞ்சத பத்தியும், நாளைக்கு நடக்கிறத பத்திய பயமும் இல்லாம பிரசன்ட்ல வாழ்றது. ஸோ இந்த இந்த விஷயத்த அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பேரு வாபி சாபி அப்படிங்கிற ஜப்பான் விஷயத்துல சொல்றாங்க. சரி, இந்த அ முறையில வாழ்ந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வராம இல்ல. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்தாலும், அவங்க எப்படி அதிலிருந்து மீள்றாங்க அப்படின்னா, எத்தன முறை வீழ்ந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஒரு அர்த்தம், அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான குறிக்கோள் அல்லது வாழ்க்கைக்கு உண்டான ஒரு நோக்கம் அவங்களுக்கு தெளிவா இருக்கிறதுனால, அந்த நோக்கத்துக்காக எத்தன தடவ வந்து அவங்க வாழ்க்கையில ஃபெயில் ஆனாலும் இல்லை, சஃபர் ஆனாலும், திருப்பி திருப்பி வந்து அந்த மீண்டு வந்து அந்த அந்த கடினமான சூழ்நிலைய கடந்து போயிருவாங்க. கடினமான சூழ்நிலையை கடந்து போறதுங்கிறது வந்து, அது ஏதோ கஷ்டப்பட்டு பண்றதில்ல. அதையும் பாசிட்டிவா ஏத்துக்கிட்டு தான் அத வந்து அவங்க ப அத கொண்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியா அந்த மக்களுக்கு இருக்கத அவங்க பார்க்குறாங்க ஆக்சுவலா. இதுக்கு எல்லாத்துக்குமே பேக் போனா இருக்கிறது, வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் அப்படிங்கிறது அவங்க 2 பேர்த்துக்கும், அந்த நண்பர்கள் 2 பேர்த்துக்கும் தெரிஞ்சுட்டே இருக்கு. சரி, இது இல்லாம சரி ஒரு நாள் அவங்க ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. இந்த மாரி ஒரு எக்சர்சைஸ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு ஒரு கம்யூனிட்டி போவாங்க. ஒரு இது பண்ணுவாங்க. ஒரு 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 ஆக்டிவிட்டில கம்யூனிட்டி ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. க க யாரெல்லாம் மக்கள் புது மக்கள பார்க்குறாங்களோ, அவங்களா போய் வாலண்டரியா பேசுவாங்க. எல்லாத்துக்கூடயும் ஒரு ஸ்மைலா இருப்பாங்க. சாயங்காலம் நண்பர்கள சந்திச்சு அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மொத்தத்தில அவங்களோட காலையிலருந்து நைட் வரைக்கும் உண்டான வேலைகள வந்து ரொம்பவும் ஆக்டிவாவும், அதே முறையில கான்ஷியஸாவும், அதாவது விழிப்போடவும் இருப்பாங்க. அதான் அவங்களோட முக்கியமான ஒரு 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 நாளுக்கு உண்டான ஒரு 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 ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கலாம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு 4 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு எப்படி இந்த மரம் பார்க்கறக்கு அழகா இருந்தாலும், எது இம்பார்ட்டன்ட்னா வேர் தான் இம்பார்ட்டன்ட். இந்த வேர் என்னன்னா, கண்டிப்பா ஒரு வாழ்க்கைக்கு உண்டான நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் தான் இந்த மரத்தையே தாங்குது. சரி, இந்த நோக்கம் மட்டும் இருந்தா போதுமா? இந்த நோக்கத்துக்கு உண்டான தாங்குறதுக்கு உண்டான வலு வேணுமே! அப்ப அதுக்கு என்ன வேணும்? உடலை ஒ நல்லா வச்சிருக்கான உடற்பயிற்சி, அதே மாரி உணவு பழக்கம். மகரிஷி ஐயா சொல்ற மாரி 5 அளவு முறை கண்டிப்பா நமக்கு வேணும். இது வந்து 2வது. 3வது, இது மட்டும் போதுமானா இல்ல. மற்ற மனிதர்களோட எப்படி நம்ம பழகுறோம்? மத்த சமூகத்தோட எப்படி நம்ம இருக்கிறோம்? அப்படின்னு சொல்லுவாங்க. அ அது 3வது. இது கிளைகள்.
4வது எல்லா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாதிரி நாளைக்கு இருக்காது. நேத்து இருந்த சூழ்நிலை மாதிரி இன்னைக்கு இல்ல. இந்த ஆன்கோயிங் சேஞ்சஸ் இருக்கிற வேர்ல்டுல நான் எப்படி என் மனச வந்து நேர்மறையா வச்சுக்கிறது அப்படிங்கிற மென்டல் எபிலிட்டி. இதுதான் இந்த இந்த திறன்களோட இருக்கவங்க தான் அந்த மக்கள். அதாவது ஒகினாவா அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட்ல வாழ்ற மக்கள். இது இயல்பா அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க மகிழ்ச்சியாவும் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, இப்ப வாழ்வைக்கு உண்டான நோக்கம் தான் அவங்களுக்கு இத்தனைக்கும் பேஸ் இல்ல. சரி, இது எதுக்கு நமக்கு? இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எதுக்கு அப்படின்னா, இப்ப சப்போஸ் நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான நோக்கம் இல்லாட்டி என்ன ஆகும்? இல்லாதனால என்ன பிரச்சனைகள் வரும்? இருந்தா என்னென்னலாம் பெனிஃபிட் நடக்கும் அப்படிங்கிறத தான் அடுத்து பார்க்க போறோம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடிப்படை வந்து வாழ்க்கைக்குண்டான நோக்கம்னு அல்லது வாழ்வுக்குண்டான காரணம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும்ங்கிறது வந்து இந்த இந்த ஒகினாவா இந்த மக்கள்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இவங்களோட முக்கியமான 10 விதிகள் இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, எப்போதும் சுறுசுறுப்பா இருக்காங்க. எப்பவுமே நிதானமா செயல்படுறாங்க. வயிற்ற முழுசா நிரப்பாம 80% பசி அடங்கிய உடனே சாப்பிட நிறுத்திடுறாங்க. நல்ல ஒரு நண்பர்களோட இருக்கிறாங்க. உடல வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறாங்க. எக்சர்சைஸ் பண்றது, எல்லாத்தோட இது பண்றது அப்படிங்கிற மாரி. எப்பவுமே ஒரு ஸ்மைலோட இருக்காங்க. இயற்கையோடு இணைந்து இருக்காங்க. எப்பவுமே கிராட்டிட்யூடோட இருக்கிறாங்க. அதாவது மற்றவங்களுக்கு நன்றியோட இருக்காங்க. பிரசன்ட்ல வாழ்றாங்க. எல்லாருமே அவங்கவங்களுக்கு உண்டான வாழ்வின் நோக்கத்த வந்து கம்பல்சரி பயன்படுத்துறாங்க. இதுதான் வந்து அவங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும், அ நீள ஆயுளுக்கு உண்டான காரணங்களா வந்து இந்த இக்கிகாய் சொல்ல வர்றது. சரி, இந்த விஷயம் நமக்கு எதுக்கு? நம்ம தான் வாழ்வின் நோக்கம் நமக்கு தெரியுமே! அல்லது வாழ்வின் நோக்கம் இல்லாம இருந்தா என்ன ஆயிறப்போகுது இப்போ? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? வாழ்வின் நோக்கம் கண்டிப்பா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி நம்ம வாழ்வின் நோக்கம் நம்ம அ வேதாத்திரியத்துல இறைநிலை உணர்வு தான் வாழ்வின் நோக்கம் நமக்கு தெரியும். சப்போஸ் வாழ்வின் நோக்கமே இல்லாத வாழ்க்கைக்கு உண்டான காரணம், என்னோட வாழ்க்கைக்கு உண்டான காரணம் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னா அவன் என்ன ஆவான்? அ அவனுக்கு உண்டான என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இந்த 2 நண்பர்கள் ஆராய்ச்சி பண்ணி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கற்கால மனிதர்கள் வந்து குகையில வாழ்ந்தாங்க. அவங்க எப்ப வந்து பயப்படுவாங்கன்னா, உண்மையா ஏதாவது தன்னை வேட்டையாட ஒரு விலங்கு வந்துச்சுன்னா, அத பார்த்து பயப்படுவாங்க. அந்த காலத்து மனிதர்கள். அதாவது குகை மனிதர்கள். 2வது, எப்ப அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த வேட்டையாடர் விழுறப்ப அவங்க அந்த மிருகம் என்ன கடிச்சிருமோ அப்படிங்கிறக்கப்ப, அவங்க வந்து அந்த டயத்துல மன அழுத்தம் உண்டாயிருவாங்க. சப்போஸ் அந்த விலங்க வந்து வேட்டையாடினதுக்கு அப்புறமோ, அல்லது அந்த சூழ்நிலை மாறுனதுக்கு அப்புறமோ, அவங்க நார்மல் ஆயிருவாங்க. 3வது, அந்த பெரிய சிக்கலையும் போராடுறதுக்கு உண்டான உடல் மாற்றம் வந்து அவங்களுக்கு நடக்கும். உடம்புல வந்து கார்ட்டிசோல் அளவு அதிகமாகி, அட்ரினல் வெளியாகி, அவங்களுக்கு வந்து இந்த ஆபத்திலிருந்து காப்பாத்தும். இது வந்து கேவ் பீப்பிளுக்கு இயல்பா இருந்தது. ஆனா, இன்னைக்கு இருக்கிற நவீன மனிதனுக்கு என்னன்னா, அவன் எப்பவுமே ஆபத்துக்கு அ ப்ரீபோனா இருக்கான். அதாவது ஒரு ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலே பயப்படுற மாரியான ஒரு இடத்துல இருக்கான். 1. 2வது, அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனே அவன் மன அழுத்தத்துக்கு குடுக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கு. அதாவது மன அழுத்தம்ங்கிறது எப்போ ஒரு நேரத்துல வர்றது இல்லாம, எப்பவுமே மன அழுத்தத்துல இருக்கான். 2வது. 3வது, இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறதுனாலயும், அவனுக்கு உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்து, உடல் சோர்வாவும், மனசோர்வாவும் இருக்கான். இப்போ இந்த பிரின்சிபல இப்ப இந்த நவீன மனிதன் இப்படிதான் இருக்கான். இப்படி இருக்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஆளாயிருவாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த பிரச்சனைக்குள்ள ஆளானவங்க என்னென்னலாம் பிரச்சனை அவங்களுக்கு வருது அப்படின்னு 2 ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. 1, அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா மோஸ்ட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம், உடல் சார்ந்த எத்தன பிரச்சனைகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. 1. அதுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணாங்க, ஒரு டாக்டர வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அந்த டாக்டர வந்து ஹையர் பண்ணணும் அவங்க. அந்த டாக்டர ஹையர் பண்றப்ப வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்ஸ் சால்வ் பண்ற ஒரு ப்ராப்ளத்த வந்து அவங்களுக்கு அந்த டாக்டருக்கு குடுக்குறாங்க. அந்த டாக்டருக்கு மேத்ஸ் ப பத்தி தெரியாது. ஆனாலும் செக் பண்றதுக்காக, ஆராய்ச்சிக்காக அத குடுக்குறாங்க. அந்த ஆராய்ச்சியில வந்து என்ன குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க அந்த அந்த டாக்டருக்கு அந்த வேல வேணும். அவங்களும் பயங்கரமா ட்ரை பண்ணி அந்த மேத்ஸுக்கு உண்டான பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு அப்புறம், அவங்களோட அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அத வச்சு என்ன ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க அப்டின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்புல ஏற்பட்ட ரியாக்ஷனும்,
இந்த பேத்தோஜோன்ஸ், அதாவது கிருமினால ஏற்பட்ட ரியாக்ஷன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இப்ப பேத்தஜன்ஸ்னா கிருமிகள்னால உடம்புக்கு வர்ற வியாதிகளும், ஸ்ட்ரெஸ்னால உடம்புக்குள்ள வர்ற வியாதியும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால, அப்ப அந்த ஆராய்ச்சியில என்ன அவங்க மீன் பண்ண வராங்கன்னா, ஹெல்த் ப்ராப்ளமுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. 2வது ஆராய்ச்சியில வந்து கன்டினியூஸா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து, அதாவது சின்ன வயசுலயே வயசானவங்க மாரி தெரியறதோ, அல்லது அவங்க அதாவது டீஜெனரேட்டிவ் செல்ஸ் அது வந்து கம்மியாகுறதோ, அந்த டெலோமரேஸ்ங்கிற செல்லால வந்து வளராம இருக்குது. இந்த மாரியான ஸ்டடீஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்டடீஸ்ல சொன்னது. இதே குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து இப்ப சப்போஸ் ஒரு 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 50, 60 பேர் வந்து இந்த மன அழுத்தத்துக்கு உருவானவங்க, பிரச்சனை உள்ளவங்க வந்து, அவங்க சப்போஸ் ஒரு அடிக்ஷன் சென்டர்லயோ அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு இதுல இருக்காங்கன்னா, அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க இவங்க, இந்த 2 நண்பர்கள். அவங்க பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்து இவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருக்கீங்களே, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க மத்த எல்லாரும் சந்தோஷமா இருக்க நீங்க சொல்ற அ உங்களோட அறிவுரை என்ன? அல்லது உங்களோட டிப்ஸ் என்னன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் வேணும். இத சொன்னவங்க 80% பீப்பிள் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க யாருன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்னால அஃபெக்ட் ஆன மக்கள் சொல்லியிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த அர்த்தம் புரியுது. இக்கிகாயோட பர்ப்பஸ் என்னன்னா, வாழ்வின் நோக்கம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த வாழ்வின் நோக்கம் இல்லாததுனால, ஒரு தனி மனிதனோ, ஒரு குழுவோ, ஒரு சமுதாயமோ வந்து ஒரு 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 சிக்கலுக்கு உருவாகுது. அல்லது அவன் வந்து ஒரு நோய்வாய்ப்படுறான். அப்ப தனி மனிதன் நோய்வாய்ப்படுறது குடும்பத்துக்கு பிரச்சனை. குடும்பம் நோய் இருக்கிறது சமுதாயத்துக்கு பிரச்சனை. அப்ப நம்மளோட வேதாத்திரிப்படி தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதி தான். அப்ப இது தனி மனித ஒரு நோய்வாய்ப்படுறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு இழப்பு தான் ஆக்சுவலா. அப்ப இந்த வகையில வந்து வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட்ன்னு புரிஞ்சுச்சு. இப்போ இந்த மக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இக்கிகாயோட வாழ்க்கை முறையும் வந்து தனி மனித, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்வின் நோக்கம் இருக்குது. என்னோட வாழ்க்கைக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இவங்களும் கடைசியா என்ன எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, உங்களோட இக்கிகாய நீங்க என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட முக்கியமான நோக்கமா நீங்க இருக்கணும். அதனால வாழ்க்கையின் நோக்கத்த நீங்க கண்டறிஞ்சு, நீங்க 100 வருஷம் நல்லா ஆரோக்கியமாவும், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி, அந்த அந்த 2 நண்பர்கள வந்து அந்த மக்கள் வந்து வழி அனுப்பிச்சர்றாங்க. இவங்க வந்து வழி வந்ததுக்கப்புறம், இவங்க வந்து இவங்க இவங்க அந்த அந்த கொஞ்ச நாள் அவங்க அந்த 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 ஐலேண்ட்ல போய் இருந்ததையும், அவங்களோட வாழ்ந்ததையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இவங்க வந்து இத வந்து எப்படியாவது இந்த உலகத்துக்கு வந்து இந்த தத்துவத்த வந்து நம்ம எப்படியாவது கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க கத்துக்கிட்டத வந்து அழகா வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு 4 விஷயமா அ குடுக்குறாங்க. அந்த 4 விஷயம் தான் இது இந்த இக்கிகாயோட மையமா அவங்க அந்த 2 நண்பர்கள் கருதுறது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாத்திரலாம். அதாவது வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இறைநிலை உணர்வு பெறுதல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நம்மளோட வேதாத்திரியத்தில ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்லயே நமக்கு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வு பெறுதல். வாழ்க்கை தத்துவம் 12 தத்துவங்கள். தேவை 3, காப்பு 3, அறநெறி 3, ஒழுக்கப்பழக்கம் 3. இதெல்லாம் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. இருந்தாலும் வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்வு பெறுதல் தான் அப்படிங்கிறத யாருமே இனிஷியலா நம்ம அ புரிஞ்சிருப்போமான்னு தெரியாது. யாரெல்லாம் பிரம்மஞானம் வரைக்கும் போனாங்களோ, அவங்க வந்து ஆமா, ஒவ்வொரு மனிதனோட நோக்கமும் இறைநிலை உணர்வு பெறுதல் தான் அப்படிங்கிறது தான். அவன் நோக்கம் இருந்தாலும், இல்லாட்டியும் அவனோட பிறவி வந்து இறைநிலை உணர்வு பெற்றால் ஒழிய, அவனோட பிறவி முடியாது முடியாது. அதுதான் வந்து "பிறவி பெருங்கடவுள் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்வு பெறுதல் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல சொல்ல வர்றதுபடி அப்ப வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்வு பெறுதல் தானா? அல்லது வேற ஏதாவது இருக்குமா? அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃப்யூஷன் வரலாம். ஏன்னா இந்த குழப்பம் எனக்கு வந்தது. அதுக்குண்டான ஆராய்ச்சிய செய்றப்போ, எனக்கு வந்து ஒரு கேள்வி மனசுல ரொம்ப நாளா இருந்தது. மகரிஷி ஐயாவோட எப்படி வந்து இவங்களுக்கு வந்து உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இவங்களுக்கு மனசுல வந்துச்சு? ஏன்னா வாழ்வின் நோக்கம் வந்து இறைநிலை உணர்வு பெறுதல்ன்னு சொல்லிட்டாங்க. ஐயா வந்து 34, 35 வயசுலயே இறை உணர்வு பெற்றுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வாழ்வின் நோக்கம் முடிஞ்சது தானே! அதுக்கு மேல எப்படி இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு உலக சமுதாய சேவா சங்கத்த உருவாக்கி, அதுக்கு கீழ மனவளக்கலை பயிற்சிகள கொண்டு வந்து, இத்தன பேத்துக்கு பயிற்சி சொல்லிக் குடுத்து, இவ்வளோ ஆசிரியர்கள உருவாக்கி, ஆசிரியர்கள் உருவாக்குனாலும் அவங்க எல்லாருமே குரு அளவுக்கு உயர முடியும். குரு அளவுக்கு உயர முடியுங்கிறதில்ல. குருவுக்கு மேலயும் நீங்க போக முடியும். அப்படிங்கிறத எப்படி இவங்க சொன்னாங்க? அப்போ எனக்கு வந்து இந்த தலைப்புக்குள்ள போறப்போ, அப்போ மகரிஷி ஐயாவோட இக்கிகாய் வந்து உலக சமாதானம் அப்படிங்கிறது இருக்குமா? அப்படின்னு ஒரு
ஒரு ஆச்சரியம் வந்தது. அதை உறுதி பண்றதுக்கு ஆக திருவண்ணாமலையில வந்த ஒரு அறிவுத்திருக்கோள் மலர்ல வந்து மகர்ஷையாவோட ஒரு 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 கட்டுரை இருந்தது. எனது வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை படிச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஆமா, அவரோட வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம்ங்கிற எண்ணம் இருந்ததுனால நம்ம ஐயா நமக்கு கிடைச்சாங்க. சப்போஸ் அவருக்கு அந்த எண்ணம் இல்லாம இருந்தா இவங்களும் சித்தரோட ஒரு சித்தரா இருந்திருக்கலாம், அல்லது ஒரு 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 மற்ற ஒரு குருமார்கள் கூட இருந்திருக்கலாம், நமக்கு ஐயா கிடைச்சிருப்பாங்க, நமக்கு தெரியல. அப்ப அவரோட இக்கிகாய் என்னன்னா உலக சமாதானம்ங்கிறது தான் அவரோட இக்கிகாய். அவரோட வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் இக்கிகாய். அவரோடது உலக சமாதானம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த இந்த தத்துவத்துல, இந்த இக்கிகாய் தத்துவத்துல அந்த 2 நண்பர்கள் பயணிச்சாங்க பாத்தீங்களா? அந்த நண்பர்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இக்கிகாய் இருக்கணும். வாழ்க்கைக்கு உண்டான காரணம் இருக்கணும். அது நபருக்கு வேறுபடும். ஆனா அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இயல்பா வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்காக இவங்க சொன்ன ஒரு 4 முக்கியமான விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கரியரை சூஸ் பண்றதுக்கு அ ம் முடியாதவங்களோ, அல்லது எந்த படிப்பை சூஸ் பண்றதுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறப்போ, பொதுவா இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். பட் பொதுவா இது வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா, அவங்களோட பேஷன் என்ன? அவங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கைய பயணிச்சாங்கன்னா, அவங்க அவங்க சந்தோஷமாவும் இந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ்வாங்க அப்படிங்கிறது தான். ஸோ, அப்ப அவங்க சொல்ற முக்கியமான 4 விஷயம் என்னன்னா, உங்களோட விருப்பம் எது? வாட் யூ லவ் ஃபார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க ஓய்வான நேரத்தில என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்களுக்கு ஒரு சண்டே, உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. உங்களுக்கு எந்த தடையும் இல்ல. இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? எத அப்சர்வ் பண்ணுவீங்க? எத படிப்பீங்க? எத கேட்பீங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஓய்வான நேரத்தில ஒரு புக் படிக்கிறேன். அல்லது ஒரு வெளியில மொட்டை மாடிலருந்து இயற்கைய பார்க்குறேன். அது வந்து என்ன வந்து வியப்புல ஆத்துது. அப்ப எனக்கு வந்து இயற்கையோட இயற்கையா இருக்கிறது, இயற்கைய பார்க்கறது எனக்கு பிடிக்குது. அல்லது எனக்கு வந்து ஒரு புத்தகம் படிக்கிறது புடிக்குது. அல்லது நண்பர்களோட உரையாடுறது புடிக்குது. அப்போ என்னோட லவ் வந்து என்னோடது இப்படின்னு வச்சுக்கலாம். 1. இது கண்டுபிடிக்கணும் ஒவ்வொருத்தரும். 2வது உங்களோட உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத நீங்கள் சிறந்து விளங்குவது எது? அது உங்களோட டேலண்டா நீங்க நினைக்கிறது என்ன? இது 2வது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேலைய எடுத்தா கண்டிப்பா நான் அந்த வேலைய கரெக்ட்டா முடிச்சுருவேன். அ குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் போவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு மாறுபடும். அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, என்னோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு என்ன அந்த 2 நண்பர்கள் சொல்றாங்க அப்படின்னா, இத வந்து நீங்க உங்க நண்பர்கள்ட்ட கேட்டுக்கலாம். என்னோட டேலண்ட் நீ என்ன நினைக்கிறன்னு உன் நண்பர்ட்ட கேட்கலாம். உன்னோட அப்பா, அம்மாட்ட கேட்கலாம். உங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ட்ட கூட கேட்கலாம். அப்போ வந்து நம்ம சில சமயம் இதெல்லாம் ஒரு டேலண்டா நம்ம நெனச்சிருப்போம். இத வந்து நீங்க கேட்டு உங்களோட டேலண்ட் என்னன்னு வச்சுக்கணும். இது 2வது. 3வது, நான் என்ன இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன்? 3வது. இந்த உலகத்துக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன்? அது என்னோட உழைப்ப குடுக்கிறதா இருக்கலாம், அல்லது என்னோட அறிவ குடுக்கிறதா இருக்கலாம், அல்லது நான் வந்து நல்ல வெல்த் ஆயி எனக்கு என்னோட நான் சம்பாரிச்சு என்னோட பணத்து மூலியமா குடுக்கிறதா இருக்கலாம். நீ என்ன இந்த உலகத்துக்கு நீ குடுக்க விரும்புற? அப்படிங்கிறது 3வது கேள்வி. 4வது, உங்களுக்கு அ எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு வந்து வெகுமதி கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு பெய்டு, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 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 பாராட்டோ, அல்லது ஒரு புகழோ, அல்லது ஒரு பணமோ கிடைக்கணும்னு நெனைக்கிறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு தொழில்ல இருக்கோம். அந்த தொழில்ல ஒரு ஊதியம் வாங்குறோம். இப்ப பெரும்பாலும் கரியர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, வேலையே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வேலை இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, மேனேஜர் சரியில்ல. ஏதேதோ நம்ம அ சொல்லுவோம் ஆக்சுவலா. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து நீங்க பிரசன்ட்டா இருக்கிற இடத்திலிருந்து இல்லாம, நீங்க அந்த வாய்ப்ப குடுக்கிறவரா இருந்தா, நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு எவ்வளோ அந்த அவங்களுக்கு ஊதியம் குடுக்க விரும்புவீங்க? அதாவது நான் எதுக்காக ஃபீல் பண்றேனோ, அந்த விஷயத்த நீங்க குடுக்கிறவரா இருந்தா, நீங்க அவங்களுக்கு எவ்வளோ ஊதியம் குடுப்பீங்க? அப்படிங்கிறது 4வது. இந்த 4 கேள்வியும் 1 மிஸ் ஆனாலும், இந்த இக்கிகாய் தத்துவத்துல வந்து எல்லாமே உடைஞ்சு போயிரும். இப்ப எனக்கு புடிச்சது இருக்குது. ஆனா, என்னோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது அப்டின்னா மிஸ்ஸு. இல்ல எனக்கு புடிச்சது எனக்கு தெரியும். என்னோட டேலண்ட் எதுன்னு தெரியும். ஆனா, இந்த உலகத்துக்கு நான் என்ன குடுக்கலாம் அப்டிங்கிறத நான் யோசிக்கல அப்டின்னாலும், என்னோட வாழ்க்கை வந்து நோக்கம் இல்லாமயும், மகிழ்ச்சி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஓகே. நான் வந்து எனக்கு எந்த வருமானமும் இல்ல. எந்த ஊதியமும் இல்ல. நானே மற்றவங்கள சார்ந்து இருக்கேன்னாலும், அப்பவும் வந்து என்ன சொல்றது?
மகிழ்ச்சியான வாழ்க்கையோ அல்லது நிறைவான வாழ்க்கையோ அல்லது நீளாவில் இந்த இக்கிகாய் தத்துவத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ நமக்கு நம்ம விரும்புறது என்ன, நம்ம சிறந்து விளங்குறது என்ன, நம்ம இந்த உலகத்துக்கு என்ன நம்மளால தர முடியும், நமக்கு என்ன வெகுமதி வேணும் நம்ம நினைக்கிறோம். இந்த நாளும் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கிறதுங்கிறது வந்து சுறுசுறுப்பா இருப்போம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இக்கிகாய், அதாவது வாழ்வின் நோக்கம் வாழ்வின் நோக்கம்னு ஒன்று வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு இதுதான் காரணம். அவங்களோட இக்கிகாய் தான் அல்லது அவங்களோட வாழ்வின் அர்த்தம் தான் காரணம் அப்படிங்கிறத இதில் சொல்ல வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, வாழ்வின் நோக்கம்ங்கிறது கண்டிப்பா ஒண்ணு வேணும். அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்துல உடல் பாதிப்போ, மன பாதிப்போ வரும். அந்த பாதிப்பு வந்தா அதோட இழப்புகள் என்ன? நம்மளுக்கும் பாதிப்பு, நம்ம குடும்பத்துக்கும், சமுதாயத்துக்கும் இழப்பு. அப்போ அப்போ அது இல்லாம அந்த பிரச்சனையில சந்திச்ச எல்லாருமே கண்டிப்பா ஒரு வாழ்க்கைக்கு உண்டான நோக்கம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த அல்டிமேட் கோல் இஸ் டூ அச்சீவ் இறைநிலை உணர்வும் நமக்கு தெரியும். இருந்தாலும் மகரிஷி ஐயாவுக்கு எப்படி ஒரு வாழ்வின் நோக்கம் வந்து உலக சமாதானம் அப்படின்னு ஒரு இக்கிகாய் இருந்ததோ, அது மாதிரி நம்மளோட இக்கிகாய் அப்படின்னு ஒண்ணு வேணும். அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்மளோட பயணம் வந்து குருவோட வழியில போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு உண்டான முக்கியமான நோக்கம். இந்த இக்கிகாய் கான்செப்ட், இந்த வாழ்வின் நோக்கமும் இந்த இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வாழ்வின் நோக்கம் இல்லாதவங்க வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க, உடல் பாதிப்புகள் உண்டாகிறாங்கன்னு. அவங்களுக்கு எப்படி இக்கிகாய்ங்கிற ஒரு தத்துவம் வந்து அவங்கள வந்து ஒரு 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 அவங்கள ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருதோ, அது மாதிரி வேதாத்திரியமும் வந்து ஒரு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கும். இப்ப இக்கிகாய்ங்கிற ஒரு தத்துவம் வந்து வெளியில நடக்க மாற்றம் அப்படின்னா, வேதாத்திரியம்ங்கிறது உள்ள நடக்கிற மாற்றம். இப்போ ஒருத்தன் உடல் அளவுல பிரச்சனைகள் இருக்கான், மன அளவுல பிரச்சனை இருக்கான் அப்படின்னா, முதல்ல அவனுக்கு உடல் இருக்கிற பிரச்சனை சரியாகணும். அதற்கு நம்ம உடற்பயிற்சி உதவும். 2வது மனதில் இருக்கிற பிரச்சனை அவனுக்கு சரியாகணும். அப்போ மனதில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கு மெடிடேஷனும், அகத்தாய்வு. அதுக்கப்புறம் அவனுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். நம்மளோட ஆயுள் எப்படி, அப்போ காயகல்ப பயிற்சி அவனுக்கு நீள ஆயுள கொடுக்கும். 3வது. 4வது அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவன் கம்யூனிட்டியோட பழக முடியாது. அப்போ கர்மயோக நெறியோட வாழ்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து இந்த 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 சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இக்கிகாயில வந்து மோய் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஏதோ ஒரு கம்யூனிட்டியில எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறாங்களோ, நம்ம வேதாத்திரியத்திலையும் நம்மள மாதிரி ஆசிரியர்களோ எல்லாருமே இந்த மனவளக்கலுக்கு இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சோ தெரியாமையே நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். என்னன்னா நம்மள கர்மயோகியா நம்மள மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான முயற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன முக்கியமா பண்ணணும்னா, தொடர்ந்து நம்மளோட பயிற்சிகளை விடாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ. அப்ப வேதாத்திரியம்ங்கிறது இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இக்கிகாய்ங்கிறது அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப 2ம் ஒண்ணா இணையறப்போ எந்த மாதிரியான வாழ்க்கைய குடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இப்போ எப்படி இந்த இக்கிகாயில இருக்கிற ஃபுட் ஹேபிட்டும் நம்ம மகரிஷி ஐயா இருக்கிற ஃபுட் ஹேபிட்டும் ஒத்து போகுது. அதே மாதிரி அங்க இருக்கிற தாய்சாங்கிற உடற்பயிற்சி நம்மளோட உடற்பயிற்சியோட ஒத்து போகுது. அதே மாதிரி அவங்ககிட்ட எப்படி ஒரு 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 சிறிய வட்டம் இருக்கு, அதாவது இன்ஃபார்மல் கம்யூனிட்டி குரூப் இருக்கோ, நம்ம 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 மனவளக்கலை இருக்கிறவங்களும் நம்ம இன்ஃபார்மல் குரூப் தான். இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு நோபல் காஸ், அதாவது ஒரு உலக சமாதானங்கிற ஒரு ஒரு பெரிய நோபல் காசுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணா இணைஞ்சிருக்கோம். இதுவும் நம்ம இக்கிகாயோட தத்துவத்தோட ஒத்து போகுது. அடுத்தது இக்கிகாய்ங்கிறது வெளிநோக்கிய பயணம். என்னதான் வெளிநோக்கிய பயணம் தேவைனாலும் உள்நோக்கிய பயணம் தான் முக்கியம். அந்த உள்நோக்கிய பயணம் இல்லாம இந்த வெளிநோக்கிய பயணம் சாத்தியப்படாது. ஏன்னா நான் எனக்குள்ள ஹெக்டிக்காவும் எனக்குள்ள உடல் சார்ந்து இருக்கிறப்போ இந்த வெளிநோக்கிய பயணம் சாத்தியப்படாது. ஆனா இந்த 2 நண்பர்கள் வெளிநோக்கிய பயணம் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்நோக்கிய பயணமான வேதாத்திரியத்தை பயன்படுத்தி 2யுமே அவங்க வாழ்க்கையில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தலைப்புல வந்து கன்க்ளூட் பண்றதுக்கு வரோம். அப்போ வேதாத்திரியம் உள்நோக்கிய பயணத்தின் மூலியமா நம்மளை ஒழுங்குபடுத்துறது, இக்கிகாய்ங்கிறது நம்மளோட சமுதாயம் சேர்ந்து நமக்கு உண்டான வெளிநோக்கிய பயணத்தை வந்து உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தலைப்போட எண்டிங்க்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம இப்போ 3 பகுதியா பார்த்தோம். ஒண்ணு வாழ்வின் நோக்கம் அப்படின்னு ஒண்ணு கம்பல்சரி இருக்கிற பீப்புள் சந்தோஷமா வாழ்றாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஒண்ணு பார்த்தோம்.
2வது எந்த ஒரு வாழ்க்கைக்குண்டான காரணமும் இல்லாம, எந்த நோக்கம் இல்லாத வாழ்றவங்க என்ன ஆகுறாங்க? அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? கடைசியா அவங்க அவங்க நமக்கு என்ன சொன்னாங்க? அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது அந்த நோக்கத்த எப்படி உருவாக்குறது? எப்படி மகிழ்ச்சியாக்கு ஒரு அ வாழ்வின் நோக்கம், எனது வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம் அப்படிங்கிறது இருந்துச்சோ, நமக்கோ அல்லது நம்ம குழந்தைகளுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ அவங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான 4 முக்கியமான விஷயம் என்ன? அதாவது எத நீ ரொம்ப விரும்பி செய்ற? 1. 2வது உன்னோட இன்ஹெரன்ட் டேலண்ட் என்ன? 2வது. 3வது அ நீ இந்த உலகத்துக்கு குடுக்க விரும்புறது என்ன? 3வது. 4வது இந்த உலகம், அதாவது உனக்கு எந்த விஷயத்துக்கு உனக்கு பே பண்ணணும்னு நீ நெனைக்கிற? இந்த 4 விஷயம், இந்த 4 கேள்விக்கு சரியான விடைய கண்டுபிடிச்சுட்டா அப்படின்னா, நம்மளோட வாழ்வுக்குண்டான அர்த்தம், வாழ்வுக்குண்டான காரணம் தெளிவா கிடைச்சிரும். அப்போ அந்த தெளிவா கிடைச்ச பெர்சனும், அந்த தெளிவா கிடைச்ச பெர்சன் வந்து இக்கிகாயும் இக்கிகாய் பிரின்சிபல் மூலியமா இந்த நோக்கம் அவனுக்கு தெளிவா கிடைச்சிருச்சு. வேதாத்ரிய பிரின்சிபல் மூலியமா அவனோட உடல கரெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்றான். மனத தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ம மெடிடேஷனும் காயகல்பமும் செய்றான். சாரி, மெடிடேஷனும் இன்ட்ரோஸ்பெக்ஷனும் செய்றாங்க. உயிர வளப்படுத்துறதுக்கு லாங்கிவிட்டிக்காக காயகல்ப பயிற்சி செய்றாங்க. ஆக்சுவலா. ஸோ கடைசியா அவங்க என்ன வர்றாங்க அப்படின்னா, வேதாத்திரியம்ங்கிறது இன்னர் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா அவங்க சந்தோஷமாவும், மனநிறைவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது. இக்கிகாய்ங்கிற தத்துவம் வாழ்வின் நோக்கத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த தலைப்பு மூலியமா அ புரிஞ்சுக்க போறோம். கடைசியா ஒரு 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 2 நிமிஷம், இங்க அந்த 2 நண்பர்கள் போனாங்கல்ல, அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்த இன்டர்வியூ பண்ணாங்க. அதாவது 100 வயசு கடந்தவங்கட்ட. அதுல ஒருத்தங்க வந்து 111 வயசு. அவரு பேரு அலெக்சாண்டர் இமின்ஸ். அவர்ட்ட கேட்கிறப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னா, "நீங்க எப்படி இவ்வளவு வருஷம் சந்தோஷமாவும், அ நிம்மதியாவும் வாழ்றீங்க?" அப்படின்னா, "ஏன்னா நான் இன்னும் இறக்கலையே. ஐ ஜஸ்ட் ஹேவ் நாட் டைட் யெட்." அதுதான் அவர் காரணமாவே சொல்றாரு. ஏன்னா, "என்னோட இருப்பே போதும். நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னோட இருப்பே போதும்." அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. அடுத்தது வால்டர் ப்ரூனிங். அவர் வந்து 114 வயசு. இதுதான் ரெக்கார்ட் ஹோல்டர் பண்ணவரு. அந்த அந்த 2014ல நெனைக்கிறேன். அவர்ட்ட கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, "இஃப் யூ கீப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி பிஸி, யூ வில் பி அரவுண்ட் அ லாங் டைம்." உன்னுடைய உடம்பையும், மனதையும் எப்பவுமே பிஸியா வச்சிருந்த அப்படின்னா, இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழ்வ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒருத்தங்க மேரியோ கேபிவலா 116 வயசு வாழ்ந்தவங்க. இவங்க என்ன சொல்றேன்னா, "ஐ ஹேவ் நெவர் ஈட்டன் மீட் இன் மை லைஃப்." அதாவது மாமிச உணவு நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது 117 வயசு வாழ்ந்த ஒருத்தங்க மிசாவா ஒகோவா அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "ஈட் அண்ட் ஸ்லீப் அண்ட் யூ வில் லிவ் அ லாங் டைம். யூ ஹேவ் டு லேர்ன் டு ரிலாக்ஸ்." நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு கத்துக்கோ. அதுதான் அவங்களோட லாங்கிவிட்டிக்கும் சந்தோஷத்துக்கும் இதா சொல்றாங்க. அடுத்தது 122 வயசு வாழ்ந்தவங்க ஜீனி கால்மெட் அப்படிங்க அவங்க சொன்னாங்கன்னா, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, "எவ்ரிதிங் இஸ் ஃபைன்." எல்லாமே நல்லா தான் இருக்கு. இங்க இதுல எதுவுமே அ தப்பா இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா, மனித அ மனிதனா பிறந்ததே ஒரு ஒரு பெரிய புண்ணியம் தானே. அப்ப எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிறது அவங்களோட அவங்களோட ஒரு அ சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சீக்ரெட் ஆஃப் ஏஜிங்கா இருந்தது ஆக்சுவலா. இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்லைடு. இப்ப போன மாசம் வந்து நம்ம ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு கொஞ்சம் நண்பர்கள் வந்து அறிவித்திருக்கல் விசிட் பண்ண ஒரு பிக்சர். இது வந்து நம்ம மகரிஷி ஐயா ஜப்பான்ல போனப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த 2 நண்பர்கள் தான் வந்து வாழ்க்கைக்கு உண்டான தேடல, மகிழ்ச்சியானக்கு உண்டான தேடல தேடி, அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி இப்படி ஒரு புக்கா குடுத்தவங்க. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கவிதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க ஐயா வளமுடன். ஐயா, ஸ்ட்ரெஸ்னாலையும் மன அழுத்தத்தினாலையும் செல்கள்லாம் மாறுது சொன்னீங்கய்யா. ஆமாங்க. அது வந்து அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஐயா, ஒண்ணும் புரியல. இல்ல அந்த மாதிரி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆ, ஆ. அதுதான் அந்த ம், யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாங்கிற இதுல ம். இக்கிகாய்னா என்ன அர்த்தங்கய்யா? வாழ்வின் நோக்கம்னு அர்த்தமா? ஆமா. இக்கிகாய்னா வாழ்வின் ஆ, நம்ம வாழ்றதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? அப்படிங்கிறத ஆ, கண்டுபிடிக்கிறது. ஆ. ஐயா, முதல்ல சொன்னீங்க 81 வயசு 91 வயசுன்ட்டு.
ம். அதுக்கு அப்ப நேத்துக்கு கரண்ட் ஆஃப் ஆயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு சொல்ல முடியும். அது எடுத்தோம்னா அந்த இவங்க இந்த 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 2 ஆசிரியர்கள், அதாவது 2 நண்பர்கள் அந்த புக் எழுதினவங்க 2 பேரும் அந்த அந்த ஜப்பான்ல இருக்கிற அந்த ஐலேண்டுக்கு போறாங்க. ம். அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அத ரிசீவ் ம். பண்ணவங்களே வந்து 83 வயசு இருக்கிறவங்க தான் அவங்க காரே ஓட்டிட்டு போனாங்க. ஆ. கூட வந்தவங்க ஒருத்தவங்க வந்து 99 வயசு அவங்க. ஆக்சுவலா. ஸோ 83 வயசுல கார் ஓட்டுறத அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப இதுவரைக்கும் அவங்க சும்மா நம்ம எப்படி ஒரு கூகுள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நம்ம நேர்ல பார்க்குற ம். இப்போ எந்த விஷயமே அ நேர்ல பார்க்குறப்ப குடுக்குற பிரம்மாண்டம் வந்து நமக்கு படிக்கிறப்ப கிடைக்காது. இதுவரைக்கும் அவங்க சும்மா ம். படிச்சதுக்கும், நேர்ல போய் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ அவங்களுக்கு அத ஃபீல் பண்ணியிருக்காங்க. 83 வயசு இருக்கவங்க கார் ஓட்டுறாங்க. ஆ. பின்னாடி ஆ. இருக்கவங்க 99 வயசோட இருக்காங்க. அப்படிங்கிறதே ம். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. 1. 2வது அங்க ஒரு ம். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க. ம். அந்த அந்த கம்யூனிட்டிலயே ரொம்ப கம்மியான வயசு வந்து 82 வயசு தானாமா. அந்த கம்யூனிட்டில பர்ட்டிகுலரா. ஓ! ம். ஆ. இதுதான் அதுல ஆ. ரொம்ப அதிசயமா இருந்துச்சுங்கய்யா. நீங்க சொன்னது ஒவ்வொன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். இல்ல இது எப்படி நம்ம ஆமா. கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம்னா, இத நான் ம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். ம். இப்போ அ எப்பவும் ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி ம். சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். இப்ப எனக்கு நடந்த ஒரு அனுபவத்துல சொல்றேன். இப்ப மொத ம். நான் வந்து இந்த தொண்டுக்கு செய்ய வர்றப்போ வந்து ஒரு 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 பள்ளிக்கூடத்துல வந்து நாங்க போய் கிளாஸ் எடுக்கணும். காலையில ம். 5:30 டூ 6 தான் கிளாஸ் எடுக்கணும். ம். அப்போ வந்து எனக்கு வந்து சொன்னாங்க இந்த மாரி மன்றத்துலருந்து, "நீங்க ஐயா ஒருத்தவங்க வருவாங்க. நீங்க கூட போங்க" அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலா. நான் அப்பதான் அந்த தொண்டு வர்றதுக்கு உண்டான ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அது ஆக்சுவலா. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி. நம்மளும் போய் சர்வீஸ்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. நான் வந்து அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கேன். அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு 3, 4 நிமிஷத்துல வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்துரலாம். அந்த ம். இடத்துக்கு பயிற்சி சொல்ற இடத்துக்கு வந்துரலாம். ஆனா என் கூட வந்தவர், அதாவது நான் அவர் கூட போனவர், அவர் வந்து ஒரு மூத்த பேராசிரியர் ஆக்சுவலா. அவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். சரிங்களா? ம். கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த வகுப்பு எடுத்தோம். அதுல 1 நாள் கூட அவர் லேட்டா வந்ததில்ல. 1 நிமிஷம் கூட லேட்டா வந்ததில்ல. ப ஆ. கிட்டத்தட்ட அப்போ அவருக்கு வந்து ஒரு 60க்கு 60, 60, 61 வயசு இருக்கும். ஆக்சுவலா. அவரு தான் எனக்கு ம். வந்து இப்ப அவரு எனக்கு என்ன வந்து தொண்டுல ஆர்வத்த தூண்டுனதுக்கோ, அல்லது அவர மாரி ஒரு ஆக்டிவா இருக்கணும்னு தோண வச்சதுக்கு அவரு ரொம்ப முக்கியமான காரணம். இது ஏன் நான் இதுல சொல்றேன்னா, நம்மள சுத்தி ம். இருக்கிற மூத்த பேராசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் நம்மளோட இதுக்குண்டான ஆம். எக்ஸாம்பிளே. நம்ம வந்து இக்கிகாய்ங்கிறத நம்ம ஏதோ இந்த ஜப்பான்ல போய் பார்த்து அது இல்ல. நம்ம நீங்க ம். அதுல போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். எத்தன மூத்த பேராசிரியர்கள் வந்து அவ்ளோ ஆக்டிவா இருப்பாங்க. எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு ம். பெரிய, பெரிய இடத்துலயுமே வந்து மன்றங்கள் செயல்படுறது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஈவன் நம்ம தலைவரையே எடுத்துக்கங்க. ஆக்சுவலா ம். 82 வயசுல அவ்வளோதான் இருக்காங்க. எல்லா மூத்த பேராசிரியர்களும் அவங்களோட இக்கிகாயா வந்து அவங்களோட வாழ்வின் நோக்கத்த வந்து மகரிஷியோட வாழ்வின் நோக்கமாவே மாத்திக்கிட்டாங்க. ஆக்சுவலா. ம். எல்லாருமே இந்த தொண்டு தான் அவங்களோட வாழ்வின் நோக்கமும். ஸோ அவங்களோட இதுதான் அவங்க தான் நமக்கு முன்னுதாரணம். சொல்லப்போனா இந்த தலைப்பே அவங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு சொல்லலாம் நான். ஆக்சுவலா. ஆ. அவங்க தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம ஏதோ யாரோ ஒருத்தர பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகுறதில்ல. நம்ம எப்பவுமே அவங்கவங்க ஊர்ல இருக்கிற கோயில் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப நான் ஒரு சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் வந்து அவங்க போக மாட்டாங்க. ஆனா வேற ஊர்லருந்து வந்துட்டு அந்த ஊருக்கு போவாங்க. அது மாரி நம்ம மன்றத்தில இருக்கிற மூத்த பேராசிரியர்களோட அனுபவம் வந்து ரொம்ப ம். அளப்பரியது. அவங்க அவங்க தான் இது ரியல் எக்ஸாம்பிள் நமக்கு ஆக்சுவலா. ஸோ சொல்லப்போனா இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி. நான் உங்களுக்கு இந்த தலைப்பே நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. புதுமையா நன்றிங்கம்மா. இருந்துச்சு. வாழ்க எங்களுக்கெல்லாம் வளமுடன். உற்சாகமா இருந்துச்சு. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க நன்றிகள். வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பர் யாரோ ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. கலைமதி வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது இப்ப மன அழுத்தத்துக்கான ரீசன் வந்து முதியோர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அது எல்லா நாடுகளிலும் இருக்கு. அப்புறம் இளைஞர்கள் முதற்கொண்டுமே மன அழுத்தம் இருக்குங்க ஐயா. இப்ப நம்ம கேள்விப்படுற பிரபலங்கள்லாம் பார்த்தோம்னா,
அவங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல், ம். நல்ல வாழ்க்கை முறை, நல்ல பொருளாதார வசதி எல்லாம் இருந்தும் அவங்க மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. அங்க அன்பு குறைபாடுனால அந்த மன அழுத்தம் வருதுங்களா? எதனால இவங்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு இப்ப உண்டாகும்? 2 ஏன்னா எதுவுமே இல்லாதவங்க, அனாதை ஆசிரமத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரியானவங்க எல்லாம் ஆரோக்கியமான மனநிலையில இருக்கிறாங்க. ம். எல்லாம் கிடைச்சும் அவங்க திருப்தி இல்லாமலே வாழ்றாங்க. அதான். நீங்க ஜப்பான் முறை சொல்றீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. முதுமைன்றது எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதுங்க ஐயா? முதுமைங்கிறது வயசு சார்ந்தது இல்லைன்னா மனசு சார்ந்தது தான். என்ன நான் இந்த இக்கிகாய் படிச்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறது, உடல் சார்ந்தா இருக்கிற மாதிரி தெரியல, மனம் சார்ந்து இருக்கிறது தான் அது ஒண்ணு. 2வது இப்ப நம்ம கல்ச்சர்ல நம்ம இந்தியால வேணா ஒரு ஒரு இது எடுத்து பார்க்கலாம். இப்போ இப்போ பொதுவா ஒரு ஒரு 9 to 5 ஜாப்ல இருக்கிறவங்க இருக்கு வச்சுக்கோங்களேன். அவங்க ரிட்டயர் ஆயிடுறாங்க. ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்களா? இதுவரைக்கும் ஓடிட்டு இருந்தவங்க வந்து ரிட்டயர்ட் ஆகுறாங்க. ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கவங்க வந்து சீக்கிரமே நோய்வாய்ப்படுறாங்க அல்லது சீக்கிரம் வந்து அவங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமா இருக்குது. ஆனா இந்த அவங்களுக்கு இக்கிகாய்ங்கிற ஒரு அதாவது வாழ்வுக்குண்டான காரணமா ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த மாரி போயிருக்க மாட்டாங்க 1. அல்லது நம்ம மனவளக்கலை பயிற்சியாளரா இருந்தாங்க அப்படின்னா, மகரிஷி ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, "நீங்க எந்த உத்தியோகத்துல வேணாலும் இருக்கலாம். எதுல வேணாலும் நீங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். அந்த தொழில்ல உங்களுக்கு ரிட்டயர்மென்ட் இருக்கலாம். இந்த மனவளக்கலைல உங்களுக்கு ரிட்டயர்மென்ட்டே கிடையாது. ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் தான் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு நெறைய வேலை உங்களுக்கு இதுல இருக்கு. நீங்க முழுசா உங்கள இதுல பயன்படுத்திக்கலாம். உங்களோட வாழ்க்கை லைக் எந்த எண்ட் வரைக்குமே உங்களோட அறிவு உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டுட்டே இருக்கும்." இப்ப எப்படி அந்த இக்கிகாய்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நோ ரிட்டயர்மென்ட் ஜப்பான் அந்த மக்களுக்கு எப்படி ரிட்டயர்மென்ட்டே இல்லையோ, மனவளக்கலை பயிற்சிக்குள்ள வந்தவங்களுக்கும் அதேதான். ஸோ, இப்ப அந்த ஏஜ்ல இருக்கவங்க, இப்ப சப்போஸ் இதுவரைக்கும் பயிற்சி எடுக்காதவங்க இருந்தாலும், பயிற்சிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, அவங்களும் அ அந்த அவங்களுக்கு தற்காலத்துல இருக்கிற அ சூழ்நிலையில வந்து மாறிரும். அதாவது மன அழுத்தத்துக்கு இருக்காங்களா, மன அழுத்தம் மாறுறதுக்கு வேதாத்திரியமே வந்து ஒரு தீர்வா மாறிரும். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. அவங்களுக்கு தேவை அவங்க உடம்பும், மனசும் கொஞ்சம் சரியாகணும். சரியானதுக்கு அப்புறம் அவங்களோட அறிவையும், அவங்களோட நேரத்தையும் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு தீர்வு என்னன்னா, வேதாத்திரியத்த கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஆக்சுவலா. 1. 2வது இளைஞர்களுக்கு எ அப்படின்னு இளைஞருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இளைஞர்களுக்கு நம்ம இளைஞருக்கு பயிற்சி எடுக்கிறோம், எல்லா வகுப்புகளும் எடுக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட அதாவது அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு படிக்கிற பையனோ, ஒரு பொண்ணா இருக்குன்னா, அவனுக்கு தேவை வந்து நல்லா அ ஒரு நல்ல மார்க் வாங்குறதா இருக்கலாம், அல்லது நல்ல காலேஜ் சேர்றதா இருக்கலாம், அல்லது அவனுக்கு புடிச்ச வேலையிலேயே போய் சேர்றதா இருக்கலாம். அதுக்கு வேதாத்திரியம் கண்டிப்பா பலன் குடுக்கும். இருந்தாலும் இந்த இக்கிகாய்ல இருக்கிற கான்செப்ட் அதாவது உன்னோட கோல் என்ன? நீ வாழ்க்கையில என்னவாக விரும்புற? அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து நீ முடிவு பண்றதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும். அப்ப ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுக்கு உண்டான நோக்கத்துக்காக அதாவது அந்த நோக்கம் ஆப்வியஸ்லி மத்த யாருக்கும் அது புண்படுத்திறக்கூடாது. ஒவ்வொரு இளைஞரும் அவங்களோட நோக்கத்த கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க தடமாறுறதுக்கோ, அவங்க இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாகும். அதுக்கு இந்த இக்கிகாயோட பிரின்சிபலும் பயன்படும். வேதாத்திரியத்தோட பயிற்சிகளும் ரொம்பவும் பயன்படும். ஐயா, அப்புறம் ஸ்லைட்ல பார்த்தேன், நேர்மறையான மன அழுத்தம் அப்படின்னாக்கா எப்படிங்க ஐயா அது? அது எப்படின்னாமா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 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 பஸ் ஏற போறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப டைம் ஆயிருச்சு பஸ் ஏற ஒரு பஸ்ஸ பிடிக்க போறோம். இப்ப ரோட வந்து கிராஸ் பண்ணணும். ரோட கிராஸ் பண்ணி போனா தான் அந்த சைடுல இருக்கிற பஸ் நம்ம ஏறணும். ரோட கிராஸ் பண்றப்ப வந்து நெறைய வண்டி வந்துட்டே இருக்கு. ஆட்களும் நடந்துட்டே இருக்காங்க. உங்க மைண்ட் வந்து ஆப்போசிட்ல இப்ப ஒரு நிமிஷத்துல பஸ் வந்துரும். அந்த பஸ்ஸ பிடிக்கணும். அதான் உங்களோட எண்ணம். உங்க முழு கவனம் பூரா அந்த ரோட்ல தான் இருக்கும். அந்த ரோட்ல இருக்கிற வெஹிக்கிள பார்ப்பீங்க. அ மக்கள பார்ப்பீங்க. எந்த சின்ன இடைவெளி கிடைச்சாலும் நீங்க வந்து ரோட கிராஸ் பண்ணிருவீங்க. இந்த சூழ்நிலையில உருவாகுறது தான் ஸ்ட்ரெஸ். நீங்க ரோடு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். இதுதான் பாசிட்டிவான மன அழுத்தம். இப்ப சப்போஸ் நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகல அப்டின்னா, நீங்க ரோடும் கிராஸ் பண்ண மாட்டீங்க. ஐயோ! இப்படி வண்டி வந்துகிட்டே இருக்கே என்ன பண்றது? போகவே முடியாதுன்னு நின்றுவீங்க. அதாவது அந்த டயத்துல உடம்புல வந்து அந்த கார்டிசால் லெவல் இன்கிரீஸ் ஆயி, நம்ம கவனம் ஃபுல்லா அந்த இடத்துல இருந்து நம்ம ரோட கிராஸ் பண்றதுக்கு உதவுது. அது வந்து டெம்பரவரியா
கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ். ஸோ அதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனாவே தப்பு அப்படிங்கிற கிடையாது. ஸ்ட்ரெஸ் உருவாகணும், எந்த இடத்துல உருவாகணும், ஆனால் நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து குகை மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தப்போ மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உணர்ந்தாங்க. மற்ற டயத்தில் அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான நேரத்தில் நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிற மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இது ஒரு பாவனை தான், இப்படி இல்லை. பட் இன்னைக்கு இருக்கிற மக்கள் அப்படி இருக்கிறாங்க, அல்லது இளைஞர்கள் அப்படி இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்து தீர்வாக வந்து நம்ம வேதாத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ஆடட் அட்வான்டேஜஸாக எதெல்லாம் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணலாம், இல்லை இளைஞர்களுக்கு இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு பயன்படும் அப்படிங்கிறதோ, அல்லது நம்ம மண்டலத்தில் இருக்கிற மூத்த பிரதேசங்களோட அனுபவம் அறிவும் எப்படி இதுக்கு இன்னும் பயன்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். நன்றி. அப்ப இது வந்து லைஃப் ஸ்டார்ட் பண்றதே ஸ்ட்ரெஸ். அதாவது இப்ப ஸ்போர்ட்ஸ் மேன், செஸ் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் அந்த ஸ்டார்டிங்கே ஆகுது. ஆனா அதை அவங்க பேலன்ஸ் பண்ணி வின் பண்றாங்க. இல்ல ஸ்ட்ரெஸ் நினைக்க வேண்டாது. சப்போஸ் அதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கின ஒரு லேடி, கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 6 தடவை ஒலிம்பிக் மெடல் வாங்கினவங்க. அவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதே இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிகாஸ் ஐ வாஸ் வெரி டிஃபைன் இன் வாட் ஐ வாண்ட். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும், என்னோட கோல் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும், இதுதான் என் நோக்கம். இதிலிருந்து நான் வந்து பின்வாங்கவே மாட்டேன். ஒரு கம்பல்சரி நான் ஒரு நாளைக்கு வந்து மெடிடேஷன் பண்ணாத நாளே என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் நான் மறந்துட்டேன், பட் இந்த புக்லேயே அந்த பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா அந்த கேமுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் இருக்குமே ஒழிய, அவன் தெளிவாயிட்டான், நான் வந்து செஸ் பிளேயராக ஆகணும் அப்படின்னு அவன் தெளிவாயிட்டான். அந்த தெளிவு இல்லாதவன் வந்து நான் இதாகலாமா அதாகலாமா இல்லை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இதில் சேர்த்திக்க முடியாது. நம்மளோட முக்கியமான கோல் என்னன்னா, நமக்கு என்ன வேணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் அதுக்கு வந்து இது உதவி புரியும். அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு இப்போ என்ன வாழ்க்கையில் இந்த நிமிஷத்துக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட அருமையான ஸ்பீச்சை கேட்க முடிஞ்சது, ரொம்ப அருமையா. அந்த ஜப்பானிய முறை அது என்னது, எத்திகாய், அதுவும் நம்முடைய வேதாத்திரிய தத்துவங்களும் ஏறக்குறைய உள்ளுணர்வை தவிர மற்றது எல்லாம் ஒத்து போறது மாதிரி இருந்ததுங்க ஐயா. நீங்க சொல்ற ஒரு சில சந்தேகங்கள் ஐயா, நம்முடைய உடல்ல உள்ள அணுக்கள் வந்து நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு மாறிக்கொண்டு இருக்குமா, இது ஒரு கேள்விங்க ஐயா. இன்னொன்னு, ஒருத்தரோட ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள டிமோட்டிவ் பண்ணாலும் பண்ணலாம், அதே ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள எதிர்நீச்சல் போட்டு முன்னோக்கி செல்லவும் பயன்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விங்க ஐயா. இந்த 2 கேள்வி இதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து என்னுடைய உங்களுக்கு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுவேன். சரி சரி, இந்த 2 கேள்விக்கு இந்த இக்கிகாயில வர்ற ஒரு விளக்கம், ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். இதுல வந்து ஒருத்தங்க வந்து இப்போ இதே கேள்வி கேட்குறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணு, அவங்க ஒரு பெண்மணி, அவங்களுக்கு 2 குழந்தை. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு சலுப்பு ஆயிடுது ஆக்சுவலா. அதனால அவங்க வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. கவுன்சிலிங் மாதிரி போற இடத்துல என்ன ஆகுறாரு, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எதனால இவ்வளோ இதுனா, இல்லை எனக்கு பசங்களும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அல்லது 2 பொண்ணுங்களும் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப இந்த வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு மன அழுத்தமா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் ஒரு சில செட் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துட்டு, முதல் கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கான்னு சொன்னீங்களேன், உங்களுக்கு இப்ப ஒரு அசம்ஷன் தான், உங்களுக்கு குழந்தை இல்லை, சரிங்களா? நீங்க வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனா நீங்க வந்து நல்லா வெல்த்தியா இருக்கீங்க, நல்லா நல்லா வேணுங்கிற அளவு காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா உங்களுக்கு குழந்தை இல்லை.
இப்போ நீங்க இந்த வாழ்க்கையை நீங்க எப்படி உணருவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த லேடி அவங்க என்ன சொல்றாங்க, "இல்ல என் வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை தான். நான் அந்த வாழ்க்கையில வந்து நான் தோத்த மாரி தான் நான் அ அ பேச ஃபீல் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓகே. புரிஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் கண்ண மூடிக்கங்க. கண்ண மூடுனதுக்கப்புறம், நீங்க வந்து குழந்தைய வளர்ப்புல இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ, 15 வருஷத்துக்கு அப்புறமோ, உங்க குழந்தை வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்க நல்ல இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்கனால இந்த சமுதாயத்துக்கு பயனும் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படின்னு வச்சுக்கங்களேன். அ அப்ப நீங்க இப்ப நீங்க எப்படி உணர்வீங்கன்னா, இத விட எனக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமா உணர்வேன். என் வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தமே அதுதான். என்னோட சக்சஸே அதுதான். அப்படின்னு சொன்னவுனே அவங்க அழுக ஆரம்பிச்சு, நான் வந்து இவ்வளோ நாளா என் வாழ்க்கையில வந்து நான் வந்து ரொம்ப வீணடிச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அத வந்து அவங்க என்ன அத என்னன்னா, அவங்களோட இக்கிகாய் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட குழந்தைய நான் சரியா வளர்த்துறது, என்னோட அனுபவத்தையும், எனக்கு உண்டான கடமைய நான் சரியா செய்றது தான் அவங்களோட இக்கிகாய்ன்னு புரிஞ்சுகிட்டு, அவங்க போய்ட்டாங்க. இது ஒரு கேள்விக்கு பதில். மேடம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அது இன்னொருக்கா சொல்லுங்க. என்ன கேள்வி? ஆமா. எண்ணங்கள். எண்ணங்கள். அதுக்கும் எண்ணங்களுக்கு தக்கவாறு. எண்ணங்களுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தக்கவாறு உடம்புல கண்டிப்பா மாற்றங்கள் நடக்குதுன்னு நெறைய ஆராய்ச்சியில சொல்றாங்க. இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியால வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து அ உடல் செல்லாம் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகுறது. அது ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம Zoomல நெறைய பேர் பேசியிருக்காங்க. அதுல அ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூத்த பேராசிரியர் பேசினதுல வந்து, ஒவ்வொரு வியாதிக்கும் எந்த ஸ்ட்ரெஸ் வந்து எந்த வியாதிய உருவாக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. செல் லெவல்ல டிஸ்இன்டகிரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆராய்ச்சி படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா, நம்ம அத உணர முடியாதுல்ல. இப்ப செல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆராய்ச்சியில கம்பல்சரி சொல்றாங்க. செல் லெவல்ல பாதிப்பு அடையுதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஈவன் ஃபார் இந்த டெட் செல்ஸ் லைக் இந்த கேன்சரோட காசஸே வந்து இப்ப இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய இதா இருக்குமோங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரீசன்ட் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஏன் நான் இந்த கேள்விய கேட்கிறேன்னா, கொஞ்சம் நான் வந்து பொதுவா சின்ன வயசுல தாய இழந்தவ. தகப்பனால கைவிடப்பட்டவ. அப்போ மற்றவர்களுடைய தூற்றுதலுக்கும், ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானேன். அந்த குழந்தையா இருக்கும்போது தெரியாது. அப்புறம் கொஞ்சம் வளர வளர இது ஒரு பெரிய டிராபேக்கா என் மனசுல பட்டுச்சு. ஏன் இப்படி எல்லாரும் சொல்றாங்க? நம்ம என்ன அம்மாவை கொன்னுட்டோமா? அப்படின்லாம் எனக்கு தோணும். அதுவே எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரமான ஒரு சோகத்தை என் முகத்துல கொண்டாந்துருச்சு. எனக்குள்ள எப்பவுமே அந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இத மீறி நான் வரணும்னு டீனேஜ்ல தான் எனக்கு தோணுச்சு. இதுல இருந்து நாம மீண்டு வரணும்னா, இந்த ஏச்சு பேச்சுல இருந்து வரணும்னா நம்மள உயர்த்திக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். அது எனக்கு இப்ப புரியுது. வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து என்ன பண்ணேன், நான் படிச்சேன். எனக்கு பிடித்தமான ஆசிரியர் நிறைய வேலைக்கு முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு பிடித்த ஆசிரியர் வேலை எனக்கு கிடைச்சிச்சு. அதுல என்ன நான் ஷைன் பண்ணிக்கிட்டேன். மேலும் மேலும் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில என்ன சந்தோஷமா காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் கலந்துக்குவேன். ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், கல்ச்சரல் ஆகட்டும், படிப்பாகட்டும், முதல் நாள் இந்த இதுல நான் வருவேன். அப்படி நான் இருந்தேன். அதே விஷயம் என்னாச்சு, கண்டினியூ ஆச்சு. இப்போ வயசாயிடுச்சு. அதான் 84 வயசு ஆகுது. இப்போ எனக்கு அப்ப அந்த ஆர்வம், அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் எல்லாம் கொஞ்சம் படிப்படியா குறைஞ்சிருச்சு. வேதாத்திரியம் மட்டும்தான் என்ன உயிர் போட வச்சிருக்க ஒழிய மற்ற விஷயங்கள்ல இருந்து நான் வித்ட்ரா ஆயிட்டேன். போறோம் வேண்டாம் அப்படின்னு வித்ட்ரா ஆயிட்டேன். இப்பவும் என்னால சமைக்க முடியும். ஆனா ரொம்ப நடக்க முடியாது, நிக்க முடியாது. சமைப்பேன். அந்த அந்த தில் எனக்கு இருக்கு. நாம ஏன் நம்மளை தாழ்த்திக்கிறோம்? அப்ப நம்ம உடம்புல உயிர் செத்து போயிட்டே இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா? ஏன் நம்மளை தாழ்த்திக்கிறோம்? நம்மளா முடியுமே அப்படின்ற எண்ணம் இப்ப தோணுது. அது சரியா இல்ல இதுதான் நியதி அப்படின்னு இருக்கலாமா? இதுக்கு பதில் சொல்றதை விட நான் மகரிஷி ஐயா வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேங்க. அதை நீங்க கம்பேர் பண்ணி அதை நீங்களே அதை
பதில் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொல்ற அளவுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் பெரிய பையன் கிடையாது. அதனால அது நடந்ததா சொல்றேன். இப்போ வந்து மகரிஷி ஐயாவோட ஒரு 70 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். 70, 72 வயசுக்குள்ள இருக்கலாம். ஏன்னா அந்த ஆடியோ ஸ்பீச் கேட்குறப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. ஐயா வந்து ஒரு யுனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோங்கிற ஒரு இடத்துல போய் 5 நாள் காந்த தத்துவத்தை பத்தி பேசினாங்க. அதுல தான் வந்து ஐயாக்கு நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கங்கலாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுத்தவெளி தான் வந்து கடவுள் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூஃப் பண்றதுக்கு வந்து நிறைய ஸ்டடீஸஸ் வந்து மேலை நாட்டில் பண்ணிட்டு இருந்தப்போ இவங்களும் போய் கலந்துட்டதுனால இது வரைக்கும் நாங்கள் வந்து வாட் எவர் த மெட்டீரியல், அதாவது நாங்கள் எங்களோட கண்ணில் பார்க்கணும் அல்லது ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பார்க்கணும், அதை தான் வந்து நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துப்போம். ஆனால் உங்களை மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த ரிசர்ச்சே கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போகணும், அதனால நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம், அந்த ஆராய்ச்சிக்கு நீங்களும் வரணும்னு சொல்லி மகரிஷி ஐயாக்கு லெட்டர் போட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்போ நேற்று கேட்ட ஒரு ஸ்பீச்சுங்க. ஐயா அதுக்கு பதில் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி அழைப்பு வந்திருந்தது, நான் இனி அங்கே போகக்கூடாதுன்னு டிட்டர்மைண்டாக முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 4-5 பேர்த்த சேர்த்து ஒரு குழு இங்கே அனுப்பிச்சிருக்கேன். இவங்களோட வேலை வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சிகளை வந்து இந்த உலகத்துக்கு உணர்த்தது தான் ஒன்று அப்படின்ட்டு. ரெண்டாவது, இந்த பயிற்சிகள், அதாவது வேதாத்திரியத்தில் இருக்கிற தவம் தத்துவம் பயிற்சிகள் மூலமா ஒவ்வொருத்தனும் நான் வந்து இந்த இறைவனின் பிம்பம் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனை பார்ப்பறா, அவன் எப்படி பார்ப்பான்? இறைவனின் திருவுருவமா தான் அவன் பார்ப்பான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப இந்த இடத்துல கேள்வி இப்படி அப்படியே ரிவர்ஸ், உங்களோட கேள்வி அப்படின்னு இந்த இடத்துல வச்சு பார்க்குறப்போ, நீங்க எல்லா வகையிலையும் உங்களோட வாழ்க்கைய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் நீங்க எல்லா வகையிலையும் உங்களோட முயற்சி மூலமா உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுத்தீங்க. வேதாத்திரியம் எவ்வளவோ துணையா இருந்தது. இந்த நிமிஷம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணது என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப இதுவே ஒரு பிளெஸிங் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் உங்களோட என்ன மாதிரினா என்ன இணைப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் மூத்த பரிசுகள் கிடைக்கிறதுக்கு அது உங்களோட இருப்பு தான். அப்போ சொல்ல போனா we are blessed to have you அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். உங்களை மட்டும் இல்லை, நான் பொதுவாக மூத்த பேரரசன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ மகரிஷி ஐயாட்ட இந்த இன்சிடென்ட் சொன்னதுக்கு காரணம் அவர் வயோதிகத்தினால கூட நம்ம இனி அங்கே போக வேண்டாம், நான் இனிமேல் போக வேண்டாம்னு முடிவெடுத்துக்கலாம், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆராய்ச்சி பண்றதை விட சாமானியனை வந்து இந்த யுரோனருக்கு கொண்டு வரணும், அதுக்குண்டான வேலைகள் தான் முக்கியம்னு எடுத்துருக்கலாம். அவர் எந்த மைண்ட் செட்ல இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியாது. இதை நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த எந்த இடத்துல என்ன சூழ்நிலையில மகரிஷியோட கருத்து தான், அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளோட வயசு என்ன, நம்மளோட நிலைமை என்ன, இந்த இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா ஒவ்வொருத்தரும் 100 பேர்த்துக்கு வந்து நம்மளால 100 பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க உங்களால உடல் உழைப்பால கொடுக்க முடியாட்டாலும் உங்களோட எண்ணத்தால நீங்க வந்து கொடுக்க முடியும். கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுதான் எப்பவுமே என் மைண்ட்ல அதுதான் ஓடிட்டு இருக்கு. முடியல, உடலால செய்ய முடியல. 40 வருஷம் வேலை பார்த்தது, 25 வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகி, 35 வருஷமா நான் மனவளக்கலையில இருக்கேன். இல்ல எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முத்தாய்ப்புங்கிறது வேதாத்திரியம் தான். நிறைய படிச்சேன், நிறைய இலக்கியங்கள்லாம் படிச்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனா என்ன முழுசுமா கவர்ந்து என்னை ஆட்கொண்டது வேதாத்திரி மகரிஷி மட்டும்தான். அந்த இதுலதான் நான் உங்கள்கிட்ட இதை கேட்கிறேன். என்னுடைய எண்ணங்கள் மாறினதுக்கு காரணம், எண்ணங்கள் ஒத்தவாறு என்னுடைய செல்கள் மாறி போச்சா, நான் மனதளவுல தைரியமா தான் இருக்கேன். எனக்கு மற்றவங்களுக்கு வேணா வயசாயிடுச்சு, தடுமாறிடுவேன், விழுந்துருவேன் அப்படின்லாம் அட்வைஸ் பண்றாங்களே ஒழிய, நான் ஒரு அவேர்னஸோட தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். நாம ஏன் செய்ய முடியுமே, நம்ம ஏன் இப்ப ஒதுக்கப்பட்ட மாதிரி புறக்கணிக்கப்பட்ட மாதிரி இருக்கோங்கிற ஒரு சின்ன வருத்தம். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் நன்றி.
நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். நன்றி. நன்றி. அடுத்த அன்பராக ஜெயசக்தி ஹொசூர். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரவிக்குமார் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், வெளியில போனேன். சரி சரி சரி. இந்த ஜப்பானிய மக்கள் ஏதோ என்ன இக்கிகாய் ஆமாமா இக்கிகாய். அத கம்பேர் பண்ணி நம்ம மனவளக்கலையோட நீங்க பேசிக்கிறது எனக்கு புரிஞ்சது. சரி சரி சரி. எப்படி அது ஒரு நான் தான் கடைசி அன்பர்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வெயிட் பண்ணி போட்டேன். அதை சரி பத்தி என்ன கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லலாமே, எப்படி அது என்ன ஒரு சும்மா ஷார்ட்டா, யாரும் எனக்கு பின்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி அதை பத்தி சொல்லுங்க ரவி. சரி சரி. இல்ல ரொம்ப என்ன இப்ப நம்ம வேதாந்தத்துல இருக்கிறவங்களுக்கு வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வு பெறுதல் தான் வாழ்வின் நோக்கம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாவே படிச்சிருப்போம். வாழ்வின் நோக்கம் என்ன? இறைநிலை உணர்வு, வாழ்க்கை தத்துவம் 12 தத்துவம் படிச்சிருப்போம் ஆக்சுவலா. சரிங்களா? இப்ப இந்த வாழ்க்கையில எந்த நோக்கமே இல்லாதவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த இக்கிகாய்ங்கிறது என்னன்னா, ஜப்பான் மட்டும் இல்ல, இந்த மாதிரி 5 இடம் இருக்கு. ஜப்பான்ல ஒரு ஒக்கினாவான ஒரு தீவுல அங்க இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட 24% வந்து 100 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. அங்க இருக்காங்க. அவங்க எப்பவுமே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறவங்க அவங்க ஆக்சுவலா. அவங்களோட ஏஜே வந்து 120 124 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. அப்போ இந்த இக்கிகாய் வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு உண்டான ஏதோ ஒண்ணு அவங்கள வந்து இவ்வளோ சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் வச்சுக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து இந்த இக்கிகாய். இக்கிகாய்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் வாழ்க்கையில. அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறது. அதான் இங்க. அதாவது ஒரு மன நிறைவோட வாழ்றாங்க ஆமா அவங்க. ஆமா ஆமா. இந்த டென்ஷன், வாழ்க்கையில எதிர்பார்ப்பு, ஆசை, பேராசை இதெல்லாம் இல்லாம வாழ்றாங்க. இல்லாம வாழ்றாங்க, அப்படிதானே? இல்லாம வாழ்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நோக்கம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து நான் என்னோட இப்ப மகர்ஷி ஐயாக்கு இருந்தது வாழ்வின் நோக்கம் வந்து உலக சமாதானம். அப்ப மகர்ஷி ஐயாவோட இக்கிகாய் வந்து உலக சமாதானம்ங்கிறது தான் ஆக்சுவலா. பொதுவான வாழ்வின் நோக்கம் தான் இறைநிலை உணர்வு பெறுது ஆக்சுவலா. ஏன்னா இறைநிலை உணர்வு பெறாத வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல பிறந்துகிட்டே தான் இருப்போம். அதான் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனுடைய சேராதார் அப்படிங்கிறது. ஆனா நான் என்னோட எண்ணம் என்ன, என்னோட வாழ்க்கைக்கு என்னோட தேவை இல்லை, நான் என்ன எனக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அது என்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் ஒவ்வொருத்தரோட இக்கிகாயா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இக்கிகாயோட பிரின்சிபல். அதாவது இருக்கிறத வச்சு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய அதுதான முக்கிய காரணம். என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு எதிர்பார்ப்போ இதெல்லாம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த மொத்தமே உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அதிகமான வயது வாழ்றவங்க ஜப்பான் தான் இல்லையா? அதை நீங்க நிறைய புக்கை படிச்சு எடுத்து பார்த்து கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறீங்க. அப்படிதானே? உங்களுக்கு ஒரு இதே மோடி ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. சரி சரி. இல்ல நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க வீடியோவை ஃபுல்லா பாப்பேன். நான் எப்பயுமே அப்படிதான். ஏன்னா இது ஓடிட்டே இருக்கும்போது முடியாது. நான் நைட்ல ஃப்ரீ எப்பயுமே. இந்த நைட்ல வந்து 7 to 10 வரையிலும் இந்த மாதிரி புக் படிக்கிறது, நம்ம இவங்கள வீடியோ பார்க்க அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ பார்ப்பேன் நானு. இப்போ இதுல இருந்து நான் பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு டென்ஷனான வாழ்க்கை தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பேசுறது அன்பருடைய கேள்வி பதில். இப்போ முந்தானத்து பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேன். இந்த உலகத்துல ஒரு வருஷத்துக்கு 1 கோடி பேர் இறக்குறாங்களாம். இதனால கேன்சர்னால 1 கோடி பேர். இதே 2010 பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO சென்சஸ் படி 10 லட்சம் பேர் தான் இறந்துருக்கிறாங்க 2010. இப்போ 16 வருஷத்துல 10 மடங்கு அதிகமா இருக்குது. இதுக்கு மெயினான காரணங்கள் என்னவா இருக்கலாம்? உங்களுடைய நீங்க என்ன ஆராய்ச்சி பண்றீங்க, படிக்கிறீங்க, அப்போ இது 10 மடங்கு உயர்வு. 16 வருஷத்துல கேன்சர் வந்து 10 மடங்கு அதிகம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அது நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமான காரணம் இந்த ஃபாஸ்ட் லைஃப், ஸ்ட்ரெஸ் தான். மற்ற சூழ்நிலை மாற்றங்கள் இருக்கு, உணவுல மாற்றங்கள், நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணும். அது இல்லாம இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது, உணவு பழக்கங்கள்ல மாற்றம் வந்திருக்குது. ஒரு ரீசன் இல்லைங்க அது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ் தான் முக்கிய காரணம்ன்றீங்க கேன்சருக்கு? எனக்கு ரெண்டாவது காரணம் தான் உணவு பழக்கம் அப்படின்னு எனக்கு அப்படி தோணுது. பட் இப்போ நீங்க உங்க பேசுறதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து நான் வெற்றி பெறணும்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் உடம்புல வந்தாதான்
அந்த உத்தியோகம் வந்து அவன் வந்து அதுல வெற்றி பெற முடியும். ஒரு மாணவன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கணும். சோம்பேறியா இருந்தான்னாக்கா அவன் நல்லா படிச்சு பாஸ் பண்ண முடியாது. நமக்கு ஒரு கோல், அதாவது அது ஒரு ஸ்ட்ரெஸ். நம்ம அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரெஸ் எது, மோசமான ஸ்ட்ரெஸ் எது, பேட் ஸ்ட்ரெஸ் எது, குட் ஸ்ட்ரெஸ் நீங்க அனலைஸ் பண்ண வரலையும். நல்ல ஸ்ட்ரெஸ்னா தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து இப்போ அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மல் ஆயிடணும். இப்போ நம்ம ஒரு பஸ், ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க வந்து பஸ் பிடிக்கணும்னு வேகமாக போறாங்க, ரோட கிராஸ் பண்றப்போ வந்து நிறைய வண்டியும் ஆட்களும் போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும். ஒன்ஸ் ரோட் கிராஸ் பண்ற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கவே வேணும். இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அவங்க ரோடும் கிராஸ் பண்ண மாட்டாங்க, இது நம்மளால முடியாதுன்னு சொல்லி சோர்ந்தும் போயிடுவாங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து அவனை வந்து பாசிட்டிவா, அவனை வந்து அந்த அந்த அவனுக்கு உண்டான நோக்கம் வந்து அவன் விளையாட்டுல இந்த நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அந்த நோக்கம் நிறைவேற வரை அது ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு பாசிட்டிவான இதுக்கு தான் போகும். ஆக்சுவலா அதை ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம ஒரு இடத்துல சொல்ல மாட்டோம். ஆக்சுவலா சொல்ல போனோம் அது எப்ப ஸ்ட்ரெஸ், இப்ப அவன் ஒரு வந்து தடகள வீரனா இருக்கான்னு வைங்களேன், இப்ப ரன்னிங் போறான். இப்ப வந்து அவன் கவனம் வந்து ஓட்டத்துல இல்லாம நான் ஓடுனா எனக்கு வந்து முதல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு அந்த பரிசு நினைச்சிட்டு இருந்தா மட்டும்தான் அவன் வந்து அங்க தோத்துருவான். ஆக்சுவலா ஓகே ரவி, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நம்ம மன்றத்துல இருந்து தவறாம நீங்களும் டாக்டரும் பிரசன்ட் பண்றீங்க ஜூம்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உமையாளம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாழ்க்கை நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஜப்பானிய மக்களுக்கு வந்து அந்த இறை சக்தி, அந்த எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாங்க ஐயா? அதுவும் கூட அவங்கள நீண்ட ஆயுளுக்கு வர்றதுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கிறாங்க. எனர்ஜி, அந்த இது, அந்த உயிராற்றல், இது அந்த இது சக்தி, ஜீவகாந்த சக்தின்னு சொல்றோம்லங்க, அது வந்து எல்லாருக்குமே நிறைய இருக்கும் அப்படின்னு. அது நான் படிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ அதாவது மகர்ஷியா சொல்லியிருப்பாங்களே, நம்ம ஏன் வந்து உலகத்துல நம்ம நாட்டுல, அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாட்டுல வந்து வந்து சித்தர்கள் ஜாஸ்தினா அந்த சீதோஷ்ண நிலை அப்படின்னு காரணம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ரொம்ப இன்ஸ்டபிளான என்விரான்மெண்ட் வந்து ஜப்பான். எப்ப வேணாலும் பூகம்பம் வரும், எப்ப வேணாலும் சூழ்நிலை வரும். அவங்களுக்கு அது வந்து அந்த இயற்கையை வந்து அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சூழ்நிலைக்காகவே அவங்க தங்களை தகவமைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேச்சராகவே அவங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா ஸோ அந்த இயற்கையோட ஒத்து வாழ்தல் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளுக்கு அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே இருக்கு. ஆக்சுவலா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இயற்கையோட ஒத்து வாழ்றப்போ வந்து நம்ம உடம்புல இந்த ஜீவகாந்தம் வந்து குறைவுபடாதுங்க. ஆக்சுவலா ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதை அவங்க அப்படியே ஏற்றுக்கிறாங்க. முழுசா இயற்கையை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. எந்த இதுவும் சொல்லாமல் இயற்கையை ரொம்ப முக்கியமான ஒரு இதாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வழிபாடு முறைன்னு ஒன்று சொல்கிறாங்க, அது பேர் மறந்துட்டேன். இதில் ஒரு மோயின்னு சொல்லி ஒரு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி சொன்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாதிரி இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒரு 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 நம்ம எப்படி ஒரு காய்கள் பத்திர ஒரு மெத்தட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்களோட ஒரு மெத்தடில் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முழுசாக நம்புகிறாங்க. அதாவது அதோட கான்செப்ட் என்னன்னா, எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு, எல்லாத்துலேயுமே வந்து, அதாவது கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி தான், எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க வெறும் வார்த்தையில இல்லாம உணர்ற மாதிரி செய்றாங்க. அதாவது ஒரு மரம் கூட அவங்ககிட்ட பேசுற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஒரு ஒரு டீ கப்பு கூட அவங்ககிட்ட இன்டராக்ட் பண்ண மாதிரி நினைப்பாங்க. ஸோ எதையுமே அவங்க வந்து ஒரு இது பொருள் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ஷாலிட்டி இல்லாத ஒரு பீப்புளா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இயற்கையோட ஒத்து இருக்கிறது அப்படிங்கிறது அந்த புத்தகத்துல சொன்ன ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது நம்ம தனியாவே ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டு போலாங்க. இன்ஃபர்மேஷன் இது அதுல வர்றதுல. சரிங்க, சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமா? இன்னும் 2 பேர் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்க. அன்பர்கள்
நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கல்யாணி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க உங்களுடைய உரை வந்து. நல்ல எக்ஸாம்பிளும் நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து இப்ப அம்மா இந்திராணி அம்மா உங்ககிட்ட பேசுனது வந்து நீங்க பேசின அத்தனை விஷயத்துக்கும் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்து இன்னமும் அவ்வளவு தெளிவா அவங்களுடைய அனுபவங்களை வந்து எவ்வளவு ஒரு ரியல் எக்ஸாம்பிளா அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசினதெல்லாம் அம்மாவோட நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களுக்கும் ஜப்பானியர்கள் இருந்தாலும் ரியலா நம்ம 84 வயசுல அம்மா ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்பீச் கேட்டுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து அவ்வளவு தெளிவா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிளா அவங்க இருக்காங்க. அதனால ரொம்ப எனக்கு அவங்களோட இன்னைக்கு பல விஷயங்கள் அம்மா பேசுனாங்க. அது நீங்க சொன்ன விஷயத்துக்கும் அதுக்கும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரியலா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. இன்னைக்கு உங்களுடைய உரையும் நல்லா இருந்தது. அவங்களுடைய இதுவும் அனுபவங்களும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த நண்பராக காந்திமதி லக்ஷ்மணன் அம்மா. ஐயா பேசலாங்க ஐயா. நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உரையும் கேள்வி ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப லாஸ்டா இப்ப சொன்னது வந்து இந்த செஸ் ரிலேட்டடா சொன்னீங்களா? அதாவது நம்ம கோலும் இருக்கணும். செஸ் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ஸா இல்லாம அந்த கோல் அச்சீவ் பண்ற மாதிரி, அதாவது வாலிபாலத்திலையும் சரி வயதான காலத்திலையும் சரி நம்மளுடைய கோல் வந்து எப்போதுமே நிலையான ஒரு சூழல்ல வச்சு எப்போதுமே அச்சீவ் பண்ற ஒரு சூழல் வைக்கணும்னா நம்ம என்னங்க ஐயா பண்ணணும்? வாழ்க வளமுடன் ஐயா. அது நபருக்கு நபர் நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறுங்கய்யா. இப்போ இப்போ நீங்க ஒரு கோல் வைக்கிறீங்க அப்படின்னா அது நடைமுறையிலே சாத்தியம் இல்லையான்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம பண்ற விஷயத்திலே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் மட்டும் போட்டா போதும்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரெகுலர் லைஃப்ல வந்து ஒரு ஹேபிட்ல இருப்போம். திடீர்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்மளால அதை பண்ண முடியாட்டி இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிருங்கிறதுக்காக ரொம்ப இது புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப மினிமம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 25 நிமிஷமா போகணும். அதாவது அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுதுங்கிறத வந்து எஸ் அதை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து சின்ன கோலா வச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய கோலா செட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா நம்ம இந்த கேள்வி கேட்கறப்பே அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வருது இல்லை. இப்போ வந்து சப்போஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாம நான் போகணும்னா அப்படின்னு பதில் வருது இல்லை, இந்த கேள்விக்குள்ளே பதில் வருது இல்லை. அந்த இதுக்கு இல்லாதனால நம்ம இருக்கிற வாழ்க்கை முறையில ரொம்ப மினிமம் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயங்களை செய்யணும். அது சின்ன சேலஞ்சிங்காகவும் இருக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்றாங்க. ஆனா பொதுவான ஒரு பெரிய நோக்கம் ஸ்மார்ட்டா திங்கிங் பண்ண சொல்றீங்க. பெருசா ஒரு நோக்கம் வேணும் இல்லைன்னு இல்லை. ஆனா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியா இதை கொண்டு போயிடலாம். ஏன்னா அவங்க இப்பதான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் நம்ம ஒவ்வொருத்தரோட ஏஜை பொறுத்து மாறும் கண்டிப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன இதுன்னு தெரியாது, பட் ஒரு நம்ம செட்டைன் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை ஃபிட் பண்ணணும். சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த நண்பராக கீதா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சார் வாழ்க வளமுடன். சார் இப்போ எனக்கு டீச்சிங் ரொம்ப இஷ்டம். ஆனா ஆபீஸ்க்கு போய் என்னன்னா வேற அசம்பிளி பண்றது அப்படி எல்லாம் பண்ணாம எனக்கு டீச்சிங் லைன்லனே போனா ஐ வில் பி மோர் ஹாப்பி அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு டீச் மெனி பீப்புள் குட் திங். அது வந்து யூ ஆர் டெல்லிங் சார். அப்படி ஸோ இன்னொன்று வந்து வேதாதி மகர்ஷியே சொல்லியிருக்காங்க இல்லையா சார், ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் என்ன வேலையில அவர் நல்ல எஃபிஷியன்டா இருக்கிறாங்களோ அதே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவருக்கு ஒரு அந்த லைன்லயே விடுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா சார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்களுடைய கிளாஸ். வில் பி ஹாப்பி டில் த எண்ட். என்னுடைய பேஷன் அதுதான். நான் இப்போ 56 years I was a teacher. I've done lot of social service எல்லாம். Lifelong I want to be healthy and be in such nice group, and I want to help many people by bringing them to Vedadriyam for good concept. இது சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்க கிளாஸ். வாழ்க வளமுடன் சார். வாழ்க ரொம்ப நன்றி சார்.
நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் மகிழ்ச்சியின் திறவுகோல் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலினை அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி மிக அருமையா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.